இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் 2ஆம் தாள் உயிர்வளமும் மனவளமும் புத்தகத்தில் இருந்து அலகு எண் 5 சிறப்பு தவங்கள் பாடத்தினை நடத்தி தருவதற்காக கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வரும் பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுளா தேவி அம்மா அவர்கள் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அம்மா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். அம்மா அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வருகிறார். கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளராக சேவை புரிந்து வருகிறார். யோகமும் மனித மாண்பும் பாடப்பிரிவில் அட்வான்ஸ் டிப்ளமா பயின்றுள்ளார். டிப்ளமா இன் யோகிக் பிஹேவியர் தெரப்பி படித்துள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சிகளை அளித்து வருகிறார். பல அறக்கட்டளைகளில் நேரிலும் ஆலியார், மலேசியா, நார்வே, வேதாத்ரி அமுதம் போன்ற ஜூம் இணையவழி வாயிலாகவும் சிறப்பு சொற்பொழிவுகள் நடத்தி வருகிறார். மேலும் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் அரசு அலுவலகங்களிலும் தொடர்ந்து பயிற்சி அளித்து வருகிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்போடு இருக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாய்ஸ் வாழ்க கிளியரா வளமுடன். இருக்குங்களா ஐயா? கிளியரா இருக்குமா? மொபைல் மட்டும் ஹாரிசான்டலா வச்சுங்கம்மா, நேரம் இல்லாம இப்படி திருப்பி வச்சுங்கம்மா. மொபைல் மட்டும் ஓகேங்க. மொபைலை கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குமா. ஓகேம்மா, பெர்ஃபெக்ட். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் ஞானம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. நான் பேசும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. WCSC விஷன் மற்றும் ஜெயின் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் இந்த ஸ்கில் டிப்ளமா இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் சிறப்பாக இணைய வழியில் சேவை செய்து கொண்டிருக்கும் பால் கார்த்திகை ஐயா மற்றும் சிறப்பான ஒரு முறையில் தவம் எடுத்த அம்மையார் அவர்களுக்கும் இணையதளத்தில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய வகுப்புக்கு நாம் செல்கிறோம். சிறப்பு தவங்கள். இது வரைக்கும் நம்ம ஆக்கினை, துரியம், அதுக்கப்புறம் சாந்தி என்ற அமைதி பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும். இப்ப அடுத்து நாம தெரிஞ்சுக்க போற ஒரு விஷயம், சிறப்பு தவத்துல ஃபர்ஸ்ட் வர்றது பஞ்ச இந்திரிய தவங்கள். சாமி ஏன் இந்த தவத்தை நமக்கு கொடுத்திருக்காரு? இது ஒண்ணு சாதாரண தவமா எல்லாரும் நினைக்கவே கூடாது. இது பைம்புலன்களை அடக்கிறதுதான் ரொம்ப கஷ்டம். சாமி ஒரு தவம் கொடுத்திருக்காருன்னா அது காரணம் இருக்கும் இல்லைங்களா? சாமி ஃபர்ஸ்ட் இந்த தவம் ஏன் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, அவருக்கே பாத்தீங்கன்னா டீ மேல ரொம்ப பிரியம். சாமிஜிக்கு ஒரு டீ தூள் வருதுனாக்கா அந்த டீ எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இலைய பதிப்பாங்க பாருங்க, அந்த டீ ரொம்ப குவாலிட்டியான அந்த மாதிரி ஒரு டீ தூளா ஐயாக்கு வருங்களாம். அதுல போடுற டீ இன்னும் எவ்வளவு டேஸ்டியா இருக்கும். அவரு டீ பிரியர். அந்த டீல இருந்து நாம நாமளே இதுல இப்படி இருக்கிறோமே, நாம இதை விடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவராலே விட முடியலன்னும் போது, இதுக்கு என் நாவுக்கு நான் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தே ஆகணும் என்பதற்காக அவர் கொடுத்த வடிவமைச்சது தான் இந்த பஞ்சேந்திரிய தவம். நமக்கு எப்படி எளிய முறையில அவரு இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சிறப்பு தவல்ல இந்த ஒரு தவம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்ப இது எவ்வளவு பெரிய தவம்ன்றத நாம உணரணும் முதல்ல. ஏன்னா இந்த புலன்கள் வழியாக தான் நமக்கு நிறைய புண்ணிய பதிவுகளையும் சேர்க்கிறோம். இந்த புலன்கள் வழியாக தான் நம்ம நிறைய பாவ பதிவுகளையும் சேர்க்கிறோம். வேணான்ற செயல்களே வேணான்றதையே பாக்குது, வேணான்றதையே பேசுது, வேணான்றதையே கேக்குது, வேணான்ற இந்த ஸ்பரிசத்தை தான் அது விரும்புது. அப்போ எதெல்லாம் வேண்டான்றோமோ அதெல்லாம் வேணும்ன்ட்டுதான் இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுது,
அது வழியே போகுது. அப்ப இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வரணும் என்பதற்காக தான் சாமிஜி இந்த பஞ்சேந்திரிய தவத்தை நமக்கு கொடுத்தார். சரி, இந்த பஞ்சேந்திரிய தவம் சாமி கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு பெரிய ரீசன் கூட இருக்கு. இப்ப இந்த இந்திரியங்களை இதுக்கு பஞ்ச இந்திரிய தவம், அப்புறம் 5 சென்ஸ், இதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. சாமி தவம் இதுக்கு பாத்தீங்கன்னா திருக்குறள்ல ஐயா இதை என்ன சொல்வாரு, ஐம்புலன்களின் அளவு முறை காப்பது, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான்கே உலகு. இந்த 5ஐயும் எவன் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்கள இந்த உலகத்துல வாழறதுக்கு தகுதியானவங்க. அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்துல நிறைவான ஒரு வாழ்க்கையும் பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையும் நம்ம எதிர்பார்க்கறதே இதுதானே. பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும், என் வாழ்க்கையை நான் நல்லா அனுபவிச்சு வாழணும், விரும்பினதை சாப்பிடணும், எல்லாம் அனுபவிச்சு வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதுக்கு இந்த உடல் என்ற வாகனத்துல இந்த பஞ்சேந்திரிய தவம் பண்ணும் பொழுது நாம நினைக்கிற இந்த எல்லாமே நடக்குங்க. அது அப்போ இந்த கண்ட்ரோல் இல்லாம அது போக்குல போனவங்கள இந்த வாழ்க்கைய அவங்களோட லட்சியத்தை அவங்களால அடையவே முடியாது. அப்ப இந்த 5ஐயும் யார் ஒருத்தர் கண்ட்ரோலா வச்சிருக்கிறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்துல வாழ தகுதியானவர்கள். இதுக்கு ஞான இந்திரியங்கள்னு சொல்லலாம். ஞான இந்திரியங்கள் தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், கால். அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள் என்று சொல்றது கைகள், கால்கள், வாய், குதம், பால்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் அறிவின் கட்டுப்பாடுக்குள்ள அதுவா இயங்கி கொண்டிருக்கிறது. இவங்கெல்லாம் மூளையின் கட்டுப்பாடுக்குள்ள இயங்கக்கூடிய அவங்களுடைய கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாம் செயல்பட மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு கர்ம இந்திரியங்கள் அப்படின்னு இவங்களுக்கு பேரு. இப்போ பஞ்ச தன்மாத்திரை என்றால் என்ன அப்படின்றத இந்த பஞ்ச தன்மாத்திரைக்கும் பஞ்ச இந்திரியங்களுக்கும் என்னெல்லாம் எப்படி தொடர்பு படுதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய உடம்பு எதனால ஆனதுங்க? நம்ம உடம்பு செல்களால ஆனது இல்லையா. நம்ம உடம்பு செல்கள், நம்ம உடம்பு பஞ்சபூதங்களின் கூட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதே பஞ்சபூதங்கள் கூட்டு தான் அண்டம் முழுக்கமும் இருக்கு. எல்லாமே பஞ்சபூதங்களோட கூட்டுல அடங்கினதுதான். நிலத்துக்கு அறிகுறியாக நம்ம உடம்புல எலும்பு இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி நீருக்கு எது நம்ம உடம்புலன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க பிளட். இதுக்கு யாரு மெயினா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா இதயம். நெருப்புக்கு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு யாரு நம்ம உடம்புல கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம். வெப்ப சக்தி, வெப்ப கடத்தின்னு சொல்லுவாங்க. நரம்புகள் மூலதான் நம்ம உடம்புல மூலாதாரத்துல நரம்புல நம்ம உடம்பு முழுக்க 98.6 டிகிரி செல்சியஸ் அது கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வெப்ப கடத்தி நரம்பு மண்டலம் செயல்படுது. காற்றுக்கு எது நம்ம உடம்புல இது நுரையீரல், லங்ஸ் பாத்தீங்களா. இது நம்ம உடம்புல அதோடைய கண்ட்ரோலை வச்சுதான் உடல் முழுக்க காற்றோட இது நமக்கு செயல்படுத்துது. அடுத்து வெளியில இருக்க ஆட்டமே நம்ம உடம்புல தனித்து இயங்கக்கூடிய இந்த ஒரு விண்ணு தான் உயிராக செயல்படுகிறது. அப்போ இந்த விண்ணு எப்படி சுழற்சி பெறும்? ஏதோ ஒண்ணு சோற்றுனாலும் நமக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு சோண்டனாலும் அதுல இருந்து அலை வரணும். அப்ப இந்த விண் துகள் நம்ம உடம்புல எப்படி சுத்துதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? 80 லட்சம் சைக்கிள் வேகத்துல அவ்வளோ சர்க்கிளா அவ்வளவு வேகமா சுத்துது அது. அப்போ அப்படி சுத்தும் பொழுது அதுல இருந்து வர உடம்பு முழுக்க தானே எல்லாமே விண்களின் கூட்டாதான் நம்ம உடம்புல இருக்கும். அப்ப அவ்வளவு சைக்கிள் பர்சன்ட்ல அதை சுத்தும் பொழுது அதுல இருந்து வர அலைக்கு பேருதான் ஜீவகாண்டம். அப்போ வெளியும் இருக்கிறதும் எல்லாமே பஞ்சபூதங்களுடைய கூட்டு தானே. அப்போ அதுவும் எல்லாமே சோர்ந்து கொண்டுதானே இருக்கு. அந்த விண்களும் வேகமா இதே மாதிரி சோர்ந்து கொண்டுதானே இருக்கு. அதுல இருந்து வர அந்த அலைக்கு பேரு வான்காந்தம். அப்போ இது ரெண்டுத்துக்குமே நிறைய கனெக்ஷன் இருக்கு. இப்போ நம்ம உடம்புல பஞ்சபூதங்களுக்கும் இருக்கும் நம்ம இந்த சென்ஸ்ல இருந்து என் தோல் வழியாக போற சென்ஸோ இந்த பஞ்சபூதத்துல இருந்து வர விண்கல இருக்கிறதுதான் தொடு உணர்வாக செயல்படுது. அதாவது அங்க இருக்க வான்காந்தம் இதுல இருந்து வர ஜீவகாந்தத்தோட டச் ஆகும் போதுதான் இந்த உணர்ச்சி, அந்த உணர்வுக்கே நாம வருவோம். அழுத்தம் என்ற உணர்வு அங்கதான் நமக்கு வரும். அதே மாதிரிதான் என்னுடைய தோல், நாக்குல இருக்கிற ஃபீல் பாத்தீங்கன்னாக்கா அந்த வான்காந்தத்தோட நீர் சுவையோட வரும்போதுதான் அதை நம்ம சுவை உணர்வாக நம்ம இருந்து வர ஆடியோ வரலைங்களா? பண்ணிட்டு இருக்கேனேப்பா நானு. நல்லா கிளியரா இருக்குமா? கிளியரா இருக்கு. நீங்க பேசுங்கம்மா, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.
இருக்கு. அப்போ இந்த பஞ்ச தன்மாத்திரைங்க பஞ்சபூதங்கள்ல இருந்து வர அந்த ஆட்டம்ல இருந்து வர வேவ்ஸோ நம்ம இந்திரியங்கள்ல இருந்து வர வேவ்ஸோ ஒன்னா கனெக்ட் ஆகும்போது அதை பஞ்ச தன்மாத்திரையாக நாம ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? அததான் பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில இருந்து வர வான்காந்தத்துல இருந்து வர அந்த ஆற்றலும் நம்ம உடம்புல இருக்க ஜீவகாந்தத்துல இருந்து போற ஆற்றலும் ஒன்றா கனெக்ட் ஆகும் போதுதான் நம்ம உணர்வுகள் ஃபீல் பண்ண முடியுது. எல்லாமே அதுல இருந்துதான் பார்க்க ஒரு உணர்வு வருது, அதுல இருந்துதான் கேட்கக்கூடிய உணர்வு வருது, அதுல இருந்தான் வாசனை என்ற உணர்வு வருது. எல்லாமே டேஸ்ட் உணர்வு, தொடு உணர்வு, இது வெளியில இருக்க வான்காந்தம் அந்த பஞ்சபூதத்துல இருந்து வர வான்காந்த தொடர்போடு இருக்கும் போதுதான் நம்ம இந்த இந்திரியங்களை நம்ம ஃபீல் பண்றோம். அப்போ அது பேருதான் அதுக்கு பஞ்ச தன்மாத்திரையாக நம்ம சொல்லுவோம். அப்ப அண்டத்துல இருக்கிறது எல்லாமே இந்த பிண்டத்துல இருக்கும். அதுவும் பஞ்சபூதங்களின் கூட்டு, இதுவும் பஞ்சபூதங்களுக்கு கூட்டு. ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு எப்பவுமே கனெக்டா இருக்கு. அப்ப நீங்க இந்த பஞ்ச இந்திரியங்கள் மேலேயே தவம் ஏற்றோம்னு வச்சுக்கோங்க. அது இந்த பஞ்சபூதங்களுக்கு நீங்க தவம் பண்ணா என்ன வருமோ அந்த எஃபெக்ட் இந்த பஞ்ச இந்திரியங்கள் மேல தவம் பண்ணும் போதே வரும். ஏன்னா அண்டத்தில் இருக்கிறது இந்த பிண்டத்துல ரெண்டுமே ஒன்னா கனெக்டா தான் இருக்கு. அவங்க நம்ம கிட்ட வந்துட்டு அந்த வான்காந்தம் இந்த ஜீவகாந்தத்தோட டச் பண்ணலன்னா அந்த உணர்ச்சி அந்த ஃபீலே நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? இப்ப பாருங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற கனெக்டோட நம்மள கனெக்ட் பண்ணல. ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ள நம்மள போட்டு வச்சுட்டாங்க. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது நாம இங்க இருந்து என்ன பேசினாலும் அவங்களுக்கு கேட்குமா? ஏன் கேட்கல? பஞ்சபூதத்துல காற்றையில இருந்து வர ஓசை உணர்வு அவங்களுக்கு நம்மல இருந்து காதுல இருந்து போற ஒளியோட அது கனெக்ட் ஆகல. அது கனெக்ட் ஆகும்போது அந்த கேட்கும் உணர்வு நமக்கு வரல. இது மாதிரிதான் சொல்லுவோம் நம்ம. இப்போ சூரியன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நைட் ஆயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு இல்லைங்களா? நைட்ல சூரியன் மறைஞ்ச நேரம் கரண்ட் போயிடுச்சு. கண்ணு திறந்துதானே இருக்கு. பளிச்சுன்னு எந்த பொருளாவது உங்களுக்கு தெரியுதா? இல்லையா? இது தெரியாது. அப்போ இது பஞ்சபூதம், நெருப்போடைய ஒளி. அந்த ஒளியோட நம்ம நெருப்போட ஒளி நம்மளோட கிட்ட கனெக்ட் ஆகலனாக்கா நம்மளோட பார்க்கும் உணர்வும் அங்க வேலை செய்யாது. இப்போ இந்த உடல் பஞ்சபூதங்களோட இணைந்துதான் இருக்கிறது. நீங்க பஞ்ச இந்திரியங்கள் மேல தவம் ஏற்ற பஞ்ச பூதங்களோடவும் நாம தவம் இயற்ற அந்த ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த பஞ்ச பூதங்களை இது வான்காந்த ஜீவகாந்த தொடர்பும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அழுத்தம், ஒளி சுவர்வாக நம்ம உடம்புல என்ன இருக்குன்றதையும் நாம இப்போ பார்த்துட்டோம். அப்ஜெக்ஷன் ஆஃப் பர்செப்ஷன்றது. அடுத்து பாத்தீங்கன்னா புலன்கள்ல இருந்து இப்போ புலன்கள் இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 80 லட்சம் 5% இந்த விண்துகள் வேகத்தோட வர அந்த காந்தோடைய பவர் தான் நமக்கு. நம்ம உடம்பு ஜீவகாந்தம் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த உடம்பும் நடக்காது. ஏன்னா நம்ம உடம்புல ஒண்ணு தானியங்கி மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமிக்கல் நர்வஸ் சிஸ்டம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ அந்த அட்டானமிக்கல் நர்வஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க 24 ஹவர்ஸ் இயங்கி கொண்டு இருக்கிற மூளை, இதயம், நுரையீரல், கிட்னி, இவங்க எல்லாம் 24 ஹவர்ஸ் இயங்கிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 75% காந்தம் போய்கிட்டே இருக்கு. எங்க இருந்து? நம்ம உடம்புல சூழ்ந்து கொண்டிருக்கிற விண் 80 லட்சம் வேகத்துல சோண்டு கொண்டிருக்கின்ற விண்ணில இருந்து விண்ணில இருந்து வரக்கூடிய அலையான அந்த காந்தம், அந்த ஜீவ காந்தம் நம்ம உடம்புல 75% அட்டானமிக்கல் நர்வஸ் சிஸ்டம் 24 ஹவர்ஸ் ஆக இயங்கி கொண்டிருக்கிற இந்த மூளை, இதயம், நுரையீரல், கிட்னி, இந்த மாதிரி உறுப்புகளுக்கெல்லாம் அது 75% எனர்ஜி அதுக்கே தேவைப்படுது நமக்கு. அடுத்த 25% சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இது மன இயக்கத்திற்கு. நம்ம மன இயக்கம், மனசு எங்க பார்த்து போயிட்டு இருக்க பாருங்க, இது மன இயக்கத்திற்கு 25% இதுக்கு போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த புலன்கள் வழியாக இந்த புலன்களை சாரிங்கம்மா, வாழ்க வளமுடன். சில பேருக்கு ஆடியோ இஷ்யூ இருக்கு போல இருக்கு. பட் எனக்கு கிளியரா தான் கேக்குது. எனக்கு கிளியரா தான் இருக்கு. நிறைய பேர் சேட் பாக்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க நோ ஆடியோன்னு. உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதாமா? கிளியரா? எனக்கு கிளியரா கேக்குதுங்கய்யா நீங்க பேசுறது. ஆமா, ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டும் கேட்கல போல இருக்கு, பல பேருக்கு கேக்குது. சில பேர் கூட இப்ப ஐ அம் ஹியரிங். எனக்கு நல்ல கிளியரா இருக்குங்கய்யா.
ஓகே. கேக்குது போல. ஒரு சிலருக்கு தான் இஷ்யூ இருக்கு. ஒருவேளை இஷ்யூ இருக்கவங்க வந்து நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வந்து ரீலாகின் பண்ணுங்க ஜூம்ல. சரிங்களா? சரிங்கம்மா. நீ- நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கம்மா. மறு ஓகேம்மா. ஒளிபரப்புல கூட வாழ்க கேட்போம் வளமுடன். இல்லையா? என்னம்மா? மறு ஒளிபரப்புல கூட நாளைக்கு கூட கேட்டு இல்ல போகலாம் வரும்மா, இல்லையா? வரும் வரும். ஆமா, மறு ஒரு விருப்பம் இருக்கும். இப்போ ஏன்னா எனக்கு கேக்குது. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஒரு இல்ல சிலருக்கு மட்டும் தான் விட்டு போனது வந்து அதுல கூட ஜாயின் ஆமா பண்ணிக்கலாமா? ஆமா, கேட்கலாம். பண்ணிடலாம்மா, பண்ணிக்கலாம்மா. சரிங்கம்மா, நீங்க ஏன்னா ப்ரொசீட் நீங்க பண்ணுங்கம்மா. எனக்கு கிளியரா இருக்கு, நீங்க பேசுறது எனக்கு கிளியராவே இருக்கு. அவங்க உங்க ஓகே வீட்டுல நெட் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அதான் என்னோட வாய்ஸ் கேக்குதுன்றாங்க, உங்க வாய்ஸ் தான் கேட்கலன்றாங்க. என் பட் வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதுங்களா இல்லையா நல்லா? எனக்கு கேக்குதுமா, எனக்கு கேக்குதுங்கம்மா. அப்போ எனக்கு என்ன கேக்குது. ப்ராப்ளம்? உங்க வாய்ஸ் மியூட்ல இருக்கம்மா. ஒரு வாட்டி நீங்க உங்க மியூட் பட்டனை மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஒரு வாட்டி அது திருப்பி மியூட் பண்ணிட்டு ஓகே ஓகே. அன்மியூட் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. மியூட் ஆயிடுச்சு. இப்போ அன்மியூட் பண்ணிட்டீங்களா? இப்போ பேசி பாருங்கம்மா. இப்போ கேக்குதான்னு பார்ப்போம் மற்றவங்க என்ன சொல்றாங்க. வாழ்க வளமுடன்ப்பா. எல்லாரும் ஓகேம்மா. கேக்குதுங்களா? வாழ்க. எனக்கு கேக்குது. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நான் மானிட்டர் பண்றேம்மா சேட் பாக்ஸ். ஓகேங்க. சரிங்களா? ஓகேம்மா. வாழ்க வளமுடன். இப்போ நம்மளுடைய பாடியில இந்த அட்டானமிக்கல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தான் இயங்கி மண்டலம், இதுக்கு இயங்கக்கூடிய 24 ஹவர்ஸாக உள்ள இயங்கிக் கொண்டிருக்க இந்த ராஜ உறுப்புகளுக்கு 75% காந்தம் நம்ம உடம்புல இருந்து செலவாகி கொண்டிருக்குது. மற்ற 25% மன இயக்கத்திற்கு செலவாகி கொண்டிருக்கிறது. இறைவன் பாத்தீங்கன்னா இந்த 5 புலன் வழியாக ஒவ்வொரு ஆண்டவன் எல்லாரையும் அளந்து வச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த புலன்கள் வழியாக எவ்வளவு யூனிட் நம்ம செலவு பண்ணணுமோ அவ்வளவு யூனிட் தான் நம்ம வந்து காந்தத்தை செலவு பண்ணணும். ஒரு யூனிட் ஒரு புலன்களுக்கும் இவ்வளவுதான் செலவு பண்ணணும்ன்ற ஒரு அளவு இருக்கு. ஆனா அந்த அளவு முறை மீறி மாறும் போதுதான் நம்ம துன்ப உணர்வாக நம்ம ஃபீல் பண்றோம். அதை வந்து நீங்க மீடியமா யூஸ் பண்ணும் போது இன்ப உணர்வாக ஃபீல் பண்றோம். அதையே நீங்க அதிகமா யூஸ் பண்ணும்போது அதையே நம்ம துன்ப உணர்வாகவும் நம்ம நினைக்கிறோம். அப்ப ஏன் வந்து இப்ப நீங்க வெளியில ஏன் வந்து நம்ம இப்ப நீங்க அந்த புலன்களை அதிகமா அது போக்கிலேயே செலவு பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா, ஏன் அப்படி வந்து எதுக்கு எனக்கு துன்பமாக உணர்வாக வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, 75% செலவாக நம்ம 24 ஹவர்ஸாக இயங்கி கொண்டிருக்க இந்த உள்ள இருக்கிற இந்த ராஜ உறுப்புகளுக்கு தேவையான காந்தத்தை நாம மனம் போன போக்குல இந்த மன இயக்கத்துல புலன்கள் மூலமாக அதிகமாக எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்றோம்னு சொல்லுங்க. அதிகமாக தோல். இப்ப என் தோலை நான் வந்து இப்போ நான் இங்க ஒரு பெட் மேல உட்கார்றேன்னா அதுக்கு ஒரு 2% நான் வந்து யூனிட் செலவு பண்ணும் போதுதான் அந்த ஃபீலையே என்னால உணர முடியும். நான் என் கையை இப்படி தொட்டு அழுத்தி விடுறேனாக்கா அந்த ஃபீல் உணர்ச்சிக்கு கூட அங்க ஒரு யூனிட் காந்தம் செலவாகும். அப்போ எல்லாத்துக்கும் செலவு வந்து நமக்கு இந்த செலவு பண்ணாதான் நம்ம ஃபீல் பண்றோம். உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்றோம். அப்போ இந்த உணர்வுகள் இந்த 5 புலன்களும் கடைசி கால ஆண்டவன் நம்ம கொடுத்த ஆயுசு வரைக்கும் இந்த புலன்கள் எனக்கு நல்லா இயங்கணும்னாக்கா நாம இந்த புலன்கள் வழியாக உள்ள இருந்து இயங்கி கொண்டிருக்க அந்த காந்தத்தை எவ்வளவுக்கு செலவு பண்றோமோ அதுதான். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம திருவண்ணாமலைக்கு கடைசியா ஒரு மௌனத்துக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 90 வயசு பாட்டி மௌன கிளாஸ் அட்டன் பண்ண வந்தாங்க. அங்க அட்டன் பண்ண வந்தவங்கிட்ட கேட்டா அவ்வளவு அழகா கீழே உட்காடுறாங்க. போன வருஷம் வரைக்கும் சர்வீஸ் பண்ணாங்கன்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்து பஸ் புடிச்சு வராங்க. பஸ் புடிச்சு இவ்வளவு தூரம் வந்து ஆட்டோ புடிச்சு வராங்க. 90 வயசுக்காரங்க தானே சமைச்சு தானே சாப்பிடுறாங்க. தனக்கு ஒரே மகன் சென்னையில இருக்கிறாங்கன்றாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இருக்கிறாங்க. நம்மள யாரும் பாத்துக்கல அப்படின்ற ஒரு நெகட்டிவ் எண்ணம் கூட இல்ல. என்ன காரணம் அப்படின்னு அவங்களுக்கு கேட்டேன்னா அவங்களுடைய வாழ்ந்தும் காலத்தில் இந்த இந்திரியங்களை அவங்க அளவு முறையோட பயன்படுத்தினதாலதான் அந்த காந்த சேமிப்பு இன்னைக்கு கான்பிடென்டாக பாசிட்டிவ் ஒரு எனர்ஜியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உடல் இயக்கமும் நல்லா இருக்குது. ஸ்ட்ரென்த்தா நல்லா இருக்கிறாங்க. தன் வேலையை தானே பாத்துக்கிறாங்க. மன இயக்கமும் எந்த அளவுக்கு உள்ள காந்தம் குறையுதோ, எந்த அளவுக்கு உள்ள வந்து காந்தம் குறையுதோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா நெகட்டிவ் தாட் தான். எந்த அளவுக்கு நம்ம அதுக்குதான் சாமிஜி நமக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி சர்ப்ளஸ் நல்லா இருக்குன்றதுக்காக ஜீவகாந்த பெருக்க பயிற்சி நமக்கு கொடுத்தாரு. இந்த காந்தத்தை எந்த அளவுக்கு நீங்க திணிவா வச்சிருக்கிறீங்களோ நீங்களும் இறைவனும் ஒண்ணு.
காந்த கடலாக தான் இறைவன் நமக்கு படைச்சாரு. ஆனா நாம தான் என்ன பண்ணிட்டோம்னா இந்த புலன்கள் மூலம் அந்த எனர்ஜிய அதிக அளவுல செலவு பண்ணிருக்கோம். இப்போ ஒண்ணுமே இல்ல. பொருள் கவர்ச்சி, புலன் கவர்ச்சி. இப்போ நம்ம நம்ம கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பொருள் கவர்ச்சி. இப்ப டிவி பாக்குறோம். டிவி பார்க்கறத ஒரு இன்பமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லையா? நம்ம உடம்புல இருந்து கண்கள் வழியாக செலவு பண்ற காந்தம் தான் 75% அதிகமா செலவாகிட்டே இருக்குது. அப்போ நீங்க டிவி பார்த்துட்டு இறைவன் வந்து எவ்வளவு கருணை உள்ளவன் பாருங்க. நாங்க ஃபுல்லா டிவி பார்த்துட்டு விடிய விடிய வந்து மனுஷனோட பேராசை விடிய விடிய நைட் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இப்படியே போயிட்டு இருந்தா இந்த உடல்ல இருக்க காந்தம் இந்த 24 ஹவர்ஸ் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த ராஜ உறுப்புகளுக்கு 75% எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜிய நீங்க இந்த கண் வழியாக ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் செலவு பண்ணுமோ அத்தனை யூனிட் வரைக்கும் தான் செலவு பண்ணி நீங்க டிவி பார்க்கணும். நம்ம அது டிவி பார்த்தாலும் சரி எது பார்த்தாலும் சரி. அதுக்கு மேல நீங்க அதிகமா பார்க்கும் பொழுது இந்த இந்த உறுப்புக்கு என்ன யூனிட் வேணுமோ அதை நீங்க செலவு பண்ணி தீர்த்துட்டீங்க. மிச்சத்தை உள்ள இருக்க உறுப்புகளுக்கு நாம கடன் வாங்குவோம். உள்ள இருக்க எனர்ஜிகளுக்கு உள்ள இருக்க உறுப்புகள் அந்த ராஜ உறுப்புகளுக்கு தேவைக்கு இருந்த எனர்ஜியை நாம கடன் வாங்கி இந்த கண் வழியாக நாம செலவு செய்யும் பொழுது இப்படியே டெய்லி செலவு பண்ணிட்டு இருக்கும் போது சீக்கிரமா கிட்னிக்கோ ஹார்ட்டுக்கோ லங்ஸுக்கோ பெரிய பெரிய இவங்க எல்லாம் ராஜ உறுப்புகள். இவங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா லட்சக்கணக்குல பயங்கரமா செலவாகிறவங்க இவங்க எல்லாம். பெரிய பெரிய ப்ராப்ளத்துல கொண்டு போய் விட்டுரும். இறைநிலை பாருங்க. இது பின்னாடி இப்ப இன்னும் அதிகமா நீங்க முழிச்சிட்டு இருந்து இப்பயே பேராசைனால நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு உடைச்சுக்கிட்டு அதுக்குன்னு இறைவன் ஒண்ணு கொடுத்துருக்காங்களா? அந்த நேரத்துல 5 அளமுறையெல்லாம் சொல்லியிருக்காரு. சாமி நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும் அப்படின்ட்டு. எதையுமே ஃபாலோ பண்ணாம விடிய 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 இப்படி படம் பாக்குறது எப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்களா? இன்பமே துன்ப உணர்வாக நமக்கு மாறிடும். இப்போ இறைவன் நம்ம மேல கருணை வச்சிருக்கனால்தான் கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் தானா எப்படி கண் ஆயிரும்னு தெரியாது. ஏன்னா அந்த பொருள் கவர்ச்சி அந்த டிவிக்கும் அந்த கம்ப்யூட்டர் மானிட்டர் நீங்க எது வேணா வச்சுங்க. அதுக்கும் நம்ம கண்ணுக்கும் உள்ள கனெக்ஷனை இறைநிலையே பார்த்து கட் பண்ணுது. அது மட்டும் கட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. விடிய 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 பார்த்து கண் வழியாக எனர்ஜி போய் ஒரே நைட்ல எல்லாரும் போய் இந்த உலகத்துல பாதி மக்கள் தொகை இருக்கவே இருக்காது. அப்ப இறைநிலை எவ்வளவு கருணையானதுன்னு பாருங்க. எவ்வளவு அன்பான அன்பும் கருணையுமா இருந்து நம்மளை எப்பவும் வழி நடத்துதுன்றத இந்த ஒரு விஷயத்த வச்சே தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் எவ்வளவு பெரிய டிவி எல்லாம் வச்சிருக்கிறாங்கன்றத பார்க்கும். கண்ணை விரிச்சு பாக்குறீங்க. ஏற்கனவே கண்ணு வழியாக பாத்தீங்கன்னா அவ்வளவு காந்தம் போகுது. இன்னும் கண்களை விரிச்சு பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு காந்தம். நம்மலாம் இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னும் என்ன வாங்கி போறதுன்னு தெரியாத என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லெவல்ல பெரிய பெரிய சைஸ்ல தான் எல்லாரும் பெரிய பெரிய உருவமா பாக்குறாங்க. நீங்க நினைச்ச ப்ரோக்ராமே கூட முழுசா உங்களால பார்க்க முடியாது. மேட்சே போனா கூட இன்னைக்கெல்லாம் முழுசா முடியற வரைக்கும் யாராவது பார்க்க நீங்க தான் எனர்ஜியை இவ்வளவு வேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களே. நீங்க ஆசைப்பட்ட மேட்ச கூட முழுசா உங்களால பார்க்க முடியாது. கண்ணை இறந்துதான் தூங்குவீங்க. அது இறைவன் உங்க மேல வச்ச கருணை. ஏன்னா அவ்வளவு எனர்ஜி உங்ககிட்ட உங்க பாடி வந்து போகுது. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னாக்கா என்ன ஆகும்னு பாத்துக்கோங்க. அப்ப இறைவன் நம்மள அளந்து வச்சிருக்கான். இந்த ஒரு ஜீவகாந்த செலவு இப்படிதான் நம்ம ஒண்ணு புலன் கவர்ச்சியில மத்த பொருட்கள் மேல இப்படி இல்லைன்னா பொருள் கவர்ச்சியில இருக்கிறோம். சரி இந்த புலன் கவர்ச்சியும் பொருள் மயக்கமும் எதுல இருக்குன்னு பாருங்க. இப்ப பொருள் கவர்ச்சின்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. எனக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து குலோப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். 1 சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம், 3 சாப்பிடலாம். 4வது, 5வது நீங்க 10 சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதே உணர்வோட தானே நீங்க இருக்கணும். ஏன் 10வது, 15வது சாப்பிடும்போது உங்களுக்கு ஏன் திகட்டுது? ஏன் வாந்தி வருது? அப்போ நம்மளுக்கு வந்து புலன் மயக்கத்திலயும் நம்மளுக்கு இன்ப துன்ப உணர்வு இல்ல. அப்போனா பொருள் மயக்கத்திலயும் இல்ல. இன்ப துன்பம் என்றது அதுல இல்ல. இல்ல புலன் மயக்கத்துல இருக்கா? சரி புடிச்சிருக்குதுதான். இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒரு டெட் பாடி படுத்திருக்காது. எல்லாருக்கும் அவருக்கு நாக்கு இருக்குது. எல்லாமே இருக்கதான் செய்யுது. கிட்ட எடுத்துட்டு போனோம்னாக்கா குலோப் ஜாமுன் கிட்ட எடுத்துட்டு போனார்னா அவரால உணர முடியுமா? இல்ல. இல்லையா? அப்ப புலன்களில இல்ல. அவருக்கு எல்லா புலன்களும் இருக்கு. கோமா ஸ்டேஜ் கிட்ட இருக்கிற உயிர் கூட தான் இருக்குது. அவர்கிட்ட எடுத்துட்டு போறோம். அவரு சாப்பிட முடியுமா? எல்லா புலன்களும் இருக்கதான் செய்யுது. இல்ல தூங்குறாங்க ஒருத்தரு. நல்லா தூங்குறவர்கிட்ட போயி, இந்த கொஞ்சம் எழுந்து குலோப் ஜாமுன் அப்படி சாப்பிட்டா அவரால அந்த டேஸ்ட் உணர்வ உணர முடியுமா? அவராலயும் முடியாது. அப்போ இன்ப துன்பம் என்பது பொருள்லயும் இல்ல, புலன்களையும் இல்ல.
நீங்க ஜீவகாந்தம் உங்களுக்குள்ள இருந்து வர ஜீவகாந்தத்தை நீங்க அளவு முறையோட யூஸ் பண்ணா அது இன்ப உணர்வாகவும், அதை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும் போது அது துன்ப உணர்வாகவும் மாறும். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர்மயக்கும் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதை ஐயுணர்வென்றறிந்து கொண்டோம். இப்ப தெரிஞ்சுக்கிறோம் நாம. இது வழியாக போறதுல யாரு என் உடம்புல இருந்து போற அதிகமான சக்தி. இந்த சக்தியை நானு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என்றதை இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பஞ்ச இந்திரிய தவம் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா இன்னைக்கு மனுஷன் அதிகமா 2 விஷயத்துல எனர்ஜி. 1 கண்ணு, 2 கால்குறி. அதையிலயும் அது இந்த 2 விஷயத்துலதான் இன்னைக்கு அதிகமான எனர்ஜியை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செலவாயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்க வாழ்வின் நோக்கம் நிறைவேறாம போறதுக்கு தான் நிறைய சான்ஸ். என்ன நினைச்சாலும் அவங்க நினைச்ச லைஃப அவங்களால அனுபவிக்க முடியாது. ஏன்னா நீங்க உள்ள இருக்க காந்தத்தை ஆண்டவன் அளந்து வச்சிருக்கான். அந்த அளவு முறையோட தான் எல்லாமே யூஸ் பண்ணணுமே. நம்ம சும்மா கூட நம்ம டிராவல் எல்லாம் பண்ணும்போது கூட கண்ணு விரிச்சு விரிச்சு கொஞ்சம் இயற்கை ரீசனா கொஞ்சம் கண்ணு அப்பப்ப நம்ம மூடி மூடி வைக்கும்போது அதிகமான அதுக்குதான் சாமி நமக்கு என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, நடுவுல மௌனம் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கண்களை மூடி உட்காருது. நீங்க அப்படியே அவனோட இறையோட கலந்தீங்களோ இல்லையோ கொஞ்சமாவது கண்ணை மூடி உட்காரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி மௌன நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு வந்து கலந்துக்க சொல்லி சொல்லுது. சரி, இந்த பஞ்சேந்திரியங்கள் மேல நீங்க தவம் இயற்றும் போது இது ஞானேந்திரியங்கள். இது அறிவின் கட்டுப்பாடுக்குள்ள இயங்கக்கூடிய அறிவுகள். இப்ப இந்த தவம் இயற்றும் போது இந்த புலன்கள் இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம வீட்டுல யாருன்னா கேட்டு தராங்க. இந்த புலன்களுக்கு அறிவின் கட்டுப்பாடுக்குள்ள வந்துரும். மனமே இது வழியாக வெளியில போகணும்னு நினைச்சா கூட இந்த அறிவின் கட்டுப்பாடுக்குள்ள மனம் அடங்கிடும். அப்ப ஒரு புலன்கள் மேல நீங்க தவம் இயற்றும் போது அது வழியாக போகிற மனம் என்ற காந்தம் இந்த அறிவின் கட்டுப்பாடுக்குள்ள வரும்போது நாம இந்த 5 சென்ஸையும் அளவோட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இந்த புலன்கள் வந்துரும். இப்போ நம்ம வீட்டுல கேட் இருக்குது. யாருன்னா அங்க கேட்ட வந்து தட்டுறாங்க. எல்லாரையும் உள்ள வாங்கன்னு சொல்றோமா? யாரு என்ன ஏதுன்னு கேட்டுதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே விடுவோம். அது மாதிரிதான் இனிமேல் புலன்களும் எல்லாத்தையும் உள்ள வந்து ரெக்கார்ட் ஆகுது. பாசிட்டிவ் ஆனதையே பார்க்கும், பாசிட்டிவ் ஆனதையே கேட்கும், பாசிட்டிவ் ஆனதையே நுகரும், பாசிட்டிவ் ஆனதை ஸ்பெண்ட் பண்ணும். எல்லாமே பாசிட்டிவ் ஆனதை இனிமேல் ரெக்கார்டு பண்ணா எல்லாமே அளவு முறையோட பார்க்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாமே என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா புடிச்சு அத அளவு முறையோட யூஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த புலன்கள் மேல ஒரு கட்டுப்பாடு இந்த புலன்கள் நமக்கு வந்துரும். இந்த புலன்கள் மேல நம்ம எப்படி தவம் ஏற்றணும்ன்றத நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். தோளின் மீது தவம். உடல் முழுவதும் போர்த்தி இருக்கிற இந்த தோல் மேல நீங்க ஃபுல்லா உங்களுடைய மனசை கொண்டு வரணும். அந்த தோல் மேல உங்களுடைய மனசை கொண்டு வந்துடணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உச்சந்தலையில இருந்து கண்களை மூடி உங்க உள்ளங்கால் வரைக்கும் உங்க உடல் முழுவதும் போர்த்தி இருக்க தோலை இது வரைக்கும் கண்ணை திறந்து பாத்தீங்க. அது புறக்கண். இப்ப கண்ணை மூடி உங்க அகக்கண்ணால உங்க தோலை பார்க்க போறீங்க. இதுதான் தவம். எல்லாமே நீங்க வந்து தவம் பண்றீங்க. ஒண்ணு இல்ல, அகக்கண்ணால உள்ள இருக்கிறதா பார்க்க போறீங்க. இது வரைக்கும் புறக்கண்ணால வெளியில பார்த்த ஒரு விஷயத்த அகக்கண்ணால பார்க்க போறீங்க. இதுதான் தவம். கண்ணை மூடி உங்க தோலை பாருங்க. அவ்வளவுதான். உச்சந்தலை, தலை, காலு, கழுத்து அப்படியே உடல் முழுக்க பாதை வரைக்கும் இருக்க உங்க உடம்புல இருக்க தோலை நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இது தான். அவ்வளவுதான். முதல்ல உடல் முழுதும் போத்தி இருக்க அந்த தோலை கவனிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, நாவின் மீது தவம். சாதாரண தவம் இல்லைங்க இது. இப்ப நீங்க தோளின் மீது தவம் ஏற்ற என்னால ஏசி இல்லாம இருக்க முடியாது அப்படின்றதுல இனி ஒரு கண்ட்ரோல் வந்துரும். ஏசி கூட எனக்கு இப்பெல்லாம் சேர்ந்தா ரொம்ப ஒத்துக்கலன்ற மாதிரி. அப்போ வந்து நம்ம வீக்கா இருக்கோம்ன்ற அர்த்தத்துக்குல நம்ம தோல் இந்த பஞ்சபூதங்களோட இயற்கையோட ஒன்றி வாழ ஆரம்பிச்சிடும் இனிமேல. இந்த ஏசிய கூட விடிய விடிய கேட்காது. ஒரு அளவு முறையோட தான் கேட்கும். போதும் ஆஃப் பண்ணிடு. எல்லாத்துலயும் அளவு முறைக்கு வந்துரும். இந்த தோல் வந்து இயற்கையோட ஒன்றி வாழ ஆரம்பிச்சிடும். 2வது, நாவின் மீது தவம். இந்த நாக்கு மேல நம்ம தவம் பண்ண போறோம். இந்த நாக்கு மேல தவம் பண்ணும்போது நாக்க மேல் எண்ணத்துல மடிச்சு நம்ம தவம் பண்ண போறோம். நாவின் மீது நீங்க அப்ப இன்னும் கேட்டீங்கன்னாக்கா, இந்த பஞ்ச இந்திரியங்கள் மேல நீங்க தவம் இயற்றுவது பஞ்சபூதங்களோட லிங்க் மட்டும் இல்லங்க. நம்ம உடம்புல உள்ள இருக்க முக்கியமான ராஜ உறுப்புகளோட தொடர்பு. நீங்க தோலின் மீது தவம் ஏற்ற உடல் முழுக்க இரும்பு சதைகள் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு வலிமை கிடைக்கும். நாவின் மீது தவம் ஏற்ற நாவை நீங்க மடிக்கிறீங்க. நாவை மடிச்சு பாருங்க, ஹார்ட் ஷேப்ல வரும் வெளியில பாத்தீங்கன்னா.
நாவின் மீது நீங்க தவம் ஏற்ற இது இதயத்தோடு தொடர்புடையது. உள்ள இருக்க ராஜ உறுப்புகளுக்கும் தொடர்புடையது, வெளியில இருக்க பஞ்சபூதங்களோடையும் தொடர்புடையது. அப்போ நாவின் மீது நீங்க தவம் ஏற்ற இதயத்துல இருக்க பிரச்சனைகள் கூட அங்க சரியாகும். நாக்க மேல் அணுத்தல், நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க, மேல் அணுத்தல மடிச்சு எப்படி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி வைக்கணும். உணவுல ஒரு கட்டுப்பாடு வரும். எல்லாரையும் இந்த நாவை இனி வாழ்த்தும், எல்லாரும் நல்ல விஷயத்தையே எல்லாரும் மனம் குளிரும்படியே பேசும், நல்ல புண்ணிய பதிவுகளே அது சேர்க்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மூக்கின் மீது தவம். அங்க பாருங்க ரெட் கலர் மார்க் போட்டிருக்காங்க. மூக்கின் மீது தவம்னா எந்த இடத்துல நம்ம கண்ணு தவம் ஏற்றோன்றது ஒண்ணுல அகக்கண்ணால உங்க மூக்கு நுனிய அந்த ஆக்கினைக்கு கீழே இருக்கிற அந்த இடத்த நீங்க பார்க்கணும். அங்க ரெட் மார்க் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. உங்க மூக்கின் மீது நீங்க தவம் ஏற்ற இந்த மூக்கு, அந்த மூக்கோட ஷேப் பாருங்க, நம்ம உள்ள இருக்க ராஜ உறுப்பு எது மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நுரையீரலோட தொடர்புடையது. நீங்க மூக்கின் மீது மனம் வைத்து தவம் ஏற்ற ராஜ உறுப்பான லங்ஸுக்கும் அது நல்ல பெனிஃபிட்ஸா கொடுக்கும். லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய தீரும். இன்னைக்கு லங்ஸ்ல நிறைய நீர் கோத்துக்குது அப்படின்ற பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கிறவங்களாம் நல்லா இந்த தவத்தை விடாம நல்லா ஏற்றலாம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா கண்கள் மீது தவம். கண்கள்ல இந்த கருவிழிய 2 கருவிழியும் உங்க அகக்கண்ணால அந்த கருவிழிய 2யும் ஒரே நேர்கோட்டுல வச்சு அதையே பாருங்க. அகக்கண்ணால பாருங்க. அப்படி பார்க்க உங்க கண்கள் நம் உடலில் உள்ள கல்லீரல் லிவரோட தொடர்புடையது. அதுக்குதான் சொன்னாங்க இல்லையா, நைட்டெல்லாம் இன்னைக்கெல்லாம் நிறைய தேவையில்லாத பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் லிவர் வந்து அவங்களுக்கே நல்லா இருக்குது. நைட்டு முழுக்க யாரு கண்ணு முடிச்சு வேலை பாக்குறாங்களோ அவங்களுக்கு லிவர் ஃபேட்டி லிவர் அப்படி இப்படின்னு லிவர் ப்ராப்ளம் நிறைய வருது. அப்போ கண்கள் மீது தவம் ஏற்ற என்ன ஆகுதுன்னா அந்த லிவருக்கு தேவையான எனர்ஜி சக்தியும் அங்க கிடைக்குது. நம்மளோட இரு கண்களோட ஷேப் எது மாதிரி இருக்குன்னு பாத்தீங்களா, நம்ம லிவர் மாதிரியே தான் இருக்கும். அப்போ நீங்க கண்கள் மீது மனம் வைத்து தவம் ஏற்றும் போது அது நம்மளுடைய லிவருக்கும் அது நிறைய பெனிஃபிட்ஸ் அங்க கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா காதுகள் மீது தவம். இனி இந்த காது என்ன பண்ணும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஐம்புலன்கள் இனிமே நல்லதை கேட்கும், நல்லது ஸ்மெல் பண்ணும், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ இது நம்ம உடம்புல நீங்க இந்த மாதிரி தவம் ஏற்ற நல்ல பதிவுகளே தான் அது மூலம் சேர்க்கும். இது உள்ள இருக்க ராஜ உறுப்புக்கும் எவ்வளவு தொடர்புன்றதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். காதுகள் மீது நீங்க தவம் ஏற்ற நம்ம காதோட ஷேப் எது மாதிரி இருக்கு பாருங்க, கிட்னி மாதிரியே இருக்கும். அப்ப நீங்க காதுகள் மீது மனம் வைத்து தவம் ஏற்ற அது கிட்னிக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். கிட்னியில ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். அந்த உறுப்புகள் கடைசி வரைக்கும் நல்லா இருந்தாதான் சாப்பிட்டது நல்லா ஜீரணமாகவும் சத்து பொருளாக்கணும் இல்லைங்களா, கழிவுகளை நல்லா பிரிச்சு கொடுக்கணும் அது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு வராம இருக்கும். அப்போ காதுகள் மீது நீங்க எப்படி தவம் விட்டுறேன்னா அவங்க பாத்துங்க, இந்த காது 2 ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலையே நினைச்சுங்க, 2 ஹோலும் ஒரே நேர்கோட்டுல வச்சுட்டு அந்த ஹோல் மேலேயே மனசு வச்சு நீங்க உட்காருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகினை. ஆகினை தவம் விளக்கம்லாம் உங்களுக்கு முன்னமே கொடுத்துருவாங்க. இதுக்கு பேரு மாஸ்டர் கிளாண்ட். நம்ம இப்ப அடுத்து 9 மையத்திலேயே நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால அடுத்து ஆகினை. ஆகினை எங்க தவம் பண்ணுன்றது அவங்க சொல்லுவாங்க. அடுத்து துரியம், தலை உச்சியில நம்ம தவம் பண்றோம். இது உங்களுக்கு தவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இன்னமும் நம்ம 9 மையத்திலயும் இதை நம்ம பார்க்கதான் இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பஞ்சேந்திரிய தவம் விளக்கம் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இந்த தவங்கள் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல எவ்வளவு சொல்ல முடியுதோ அது வரைக்கும் இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத நவகிரக தவத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கொள்ள இருக்கிறோம். ஆமா, இது எல்லாமே சயின்ஸ், புரியுதுங்களா? அதாவது இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாடர்ன் உலகம் ஆயிடுச்சு. இந்த மாடர்ன் உலகத்துல நம்ம நல்லா நீட்டா எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஸ்டைலா எல்லாம் பியூட்டி பார்லர் போறது மட்டும் இல்ல, காலைல எழுந்திரிச்சா ஒரு யோகா பண்றது, ஸ்டைலா ஒரு மெடிடேட் பண்றது கூட இப்போ ஒரு மாடர்ன் ஆயிடுச்சு. அதனாலதான் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஜூன் 21 யோகா டேவும் பண்ணிட்டாங்க, டிசம்பர் 21 மெடிடேஷன் டேவும் பண்ணிட்டாங்க. அப்ப மெடிடேஷன் பண்றது பாத்தீங்கன்னா மாடர்னாவே ஆயிப்போச்சு. இப்ப காலையில நான் யோகா பண்றேன், நான் மெடிடேட் பண்றேன்றது வந்து வெளில சொல்லிக்கிறது கூட இன்னைக்கு ஒரு மாடல் ஆயிடுச்சு. கம்பல்சரி பண்ணியாகணும். இன்னைக்கு போற உலகத்துல இதெல்லாம் பண்ணாதான் இனி இருக்கிற ஜெனரேஷன் வந்து அடுத்த தலைமுறை நம்மளை பார்த்து பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. நாமளும் நல்லா இருக்க முடியும். இன்னைக்கு காலம் எப்படி போகுதுன்றது நமக்கு தெரியும். இப்போ பஞ்சபூத நவகிரக தவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டாயம்.
பஞ்சபூதங்கள் அப்படின்றதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இது 5 பௌதிக பிரிவுகள் மீது நம்ம மனம் செலுத்தி தவம் ஏற்ற இருக்கிறோம் இல்லைங்களா? பஞ்சபூதங்களுக்கும் நம்ம உடம்புக்கும் சம்பந்தம் இருக்குன்றத நம்ம பஞ்சேந்திரத்திலேயே பார்த்துட்டோம். நிலமா என்ன இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்க அந்த நிலம் நம்ம உடம்புல சாலிடா இருக்கிறது எலும்பு, சதை இதுவா இருக்குது. வெளியில இருக்க நீரே நம்ம உடம்புல வந்து எப்படி இருக்கு லிக்விடா இருக்கிற ரத்தம், சிறுநீர் இல்லாம இருக்குது. அந்த வெளியில இருக்க அந்த நெருப்பே நம்ம உடம்புல பாடி டெம்பரேச்சரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெளியில இருக்க அந்த காற்றே தான் நம்ம உடம்புல மூச்சு காற்றாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெளியில இருக்க அந்த ஆகாஷ் தான் நம்ம உடம்புல தனித்து கூட விண்ணாக உயிராக ஓடிக்கொண்டே இருக்குது. இதேதான். அப்போ அண்டத்துல இருக்கிறது எல்லாம் இந்த பிண்டத்துல இருக்குதுன்னும் போது நீங்க இங்க விட்டு தவ ஏற்றும் போது அந்த அண்டத்துல இருக்கிற எல்லா பலன்களும் நமக்கு இதுல இருந்து கிடைக்கும். இப்போ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தவத்துக்கு பேரு உயிர் கலப்பு தவம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இதுக்கு பேரு உயிர் கலப்பு தவம். நாம நாமளும் அதுவும் ஒண்ணா மிங்கிள் ஆகும்போது அதோட சக்தி நம்ம உடம்புல எப்படிலாம் தன்மாற்றம் அடைந்து நம்ம உடல் மேல மனசுல நடக்கிற மாற்றம் நம்ம விதியை கூட மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதுதான். ஏன்னா இந்த பஞ்சபூத நவகம் எல்லாருக்குமே வந்து ஜோசியத்து மேல எல்லாம் நிறைய பேருக்கு வந்து நிறைய நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? அதாவது ஜோதிடம் உண்மைதான். ஆனா ஜோதிடர்கள் உண்மையானவர்களா என்பதை பார்த்து நாம போகணும். அப்போ அந்த மாதிரி பார்த்து போகும்போது மட்டும்தான் நம்ம அதுல இருந்து ஒரு உண்மையான பலன்களை அடைய முடியும். இத இப்ப இந்த பஞ்சபூதத்தினால நமக்கு கிடைக்கிற அந்த உயிர்களப்புனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்கல ஒரு ஸ்லோகம் கூட கோயில்ல பாடுவாங்க. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தழுவி இல்லையா? மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது எல்லாமே எனக்கு நல்லதே செய்யணும்ட்டு பாடிட்டு போனாங்க. அததான் நமக்கு ஆசான் அருள் தந்தை இன்னும் சிம்பிளா அது வந்து ஒரு 10 வரிகள் வரும். இது எல்லாராலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா ஆசான் அருள் தந்தை நம்ம இது மேல எப்படி தவம் பண்ணணுன்றத ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி ஏன்னா நம்ம கோயிலுக்கும் போறோம் சுத்துறோம். அது விக்கு, இது கிரகம். இதுகிட்டயும் பவர் இருக்கு, அதுகிட்டயும் பவர் இருக்குதான். ஆனா இவங்க கிட்ட 25 சுத்தும் போது நம்ம எப்பவுமே கிரகத்துக்கிட்ட கோயில்ல நம்ம சுத்தும் போது பாத்தீங்கன்னா 1, 2, 3 நம்பர் வாய்ஸா தான் எண்ணிட்டுமே தவிர நம்ம மனம் முழுக்க அந்தந்த கிரகத்தோட எல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனா நீங்க இப்படி பஞ்சபூதங்களோடையும் கிரகத்தோடையும் எப்படி எல்லாம் நீங்க மிங்கிள் ஆகி தவம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கிற தன்மை நம்மளோட ஒன்று இயங்கும் போது உயிர் கலப்பு பெறும் போது நம்ம கருமைய தூய்மையா ஏற்படக்கூடிய ஒரு பெரிய தவம். அப்ப இது செய்யறதுக்கு நம்ம டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது நம்ம விதியை மதியால மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தவம் தான் இந்த பஞ்சபூத நவகிரக தவம். இப்ப இந்த பஞ்சபூதங்களோட நம்ம தவம் ஏற்றும் போது என்னென்ன பாத்தீங்கன்னா எந்த பொருளோடும் சக்தியோடு இணைந்து பயன் கொள்ள முடிகிறது. எந்த பொருள் சக்தியை பற்றி முழு விளக்கமும் தெளிவும் பெற்று காப்பு பெற இப்போ நான் மண்ணின் மீது மனம் வைத்து தவம் ஏற்று இருக்கிறேன். அப்போ நான் அந்த மண்ணோட சென்று ஒன்றி கலந்து உயிர் கலப்பு தவம் ஏற்றும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க பஞ்சபூத நவத்தம் சீடி வந்து யூடியூப்ல போடுவாங்க சாமிஜில அதுல பாத்துக்கலாம். அது உங்களுக்கு அந்த கோள்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. எப்படி தவம் ஏற்றுறதுன்றது அதுல வந்துரும். இப்ப நான் மண்ணின் மீது மனம் வைத்து தவம் ஏற்றுகிறேன்னும் போது அதோட என்கிட்ட இருந்து போற அந்த ஜீவகாந்தமும் இந்த மண்ணிலிருந்து வர அந்த அந்த ஆற்றலும் ஒன்றை கலந்து உயிர் கலப்பு பெறும் பொழுது இந்த மண்ணினால மண்ணுடைய எல்லா வளமும் எனக்கு நிறைய கிடைக்கும். ஒண்ணு இல்லைங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பூமியில வெளியக்கூட ஒவ்வொரு பொருளும் நமக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பூமியை பற்றிய ஆராய்ச்சியோட பலன் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூமியில விளையக்கூடியதை சாப்பிட்டுதான் இந்த 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 பிண்டம் வளருது இல்லைங்களா? இதுதானே 7வது தாதுவா நமக்கு ஒரு குவான்டிட்டியான ஒரு வைட்டல் ஃப்ளூயிட் இருந்தா தானே இந்த உயிர் வளமும் மன வளமும் நல்லா இருக்கும் இல்லையா? அதுதான் இப்ப புக்காவே படிச்சேன். அப்ப இந்த பூமியை விளையக்கூட ஒரு உணவு தான் நம்ம உடம்புல 7 தாதுவாக ஆகுது. அது வந்து பெஸ்டா ஒரு குவாலிட்டியா இருக்குன்னா இன்னைக்கு மண்ணுல விளையக்கூடியதெல்லாம் எப்படி விளையுதுன்றது உங்களுக்கே தெரியும். அப்ப நான் அந்த மண்ணின் மீது மனம் வைத்து தவம் ஏற்ற அந்த மண்ணோட ரசாயனத்தோட நான் ஒன்று உயிர் கலப்பு பெறும்போது அதுல இருந்து விளைஞ்சு சாப்பிட்ட ஒவ்வொன்னும்
எனக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி குவான்டிட்டியா உருவாக்கக்கூடிய ஒரு வைட்டல் ஃப்ளூயிடா உருவாக்கக்கூடிய ஒரு சத்தா தான் என் உடம்புக்குள்ள இறங்கும். நீங்க மண்ணின் மீது தாவிட்டு பாருங்க. அதுவும் நீங்க ஃப்ரெண்ட் ஆகும்போது அதுல இருந்து வர எல்லாமே உங்களுக்கு நிறைவா கிடைக்கும். அதுல இருந்து விளையக்கூட ஒவ்வொன்றும் உங்களுக்கு நன்மையே செய்யும். அதனால நல்ல நல்ல உடலுக்கு உயிருக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் கிடைக்கிறது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அவ்வளவு ஒரு வைட்டல் ஃப்ளூயிட் நமக்கு அங்க குவாலிட்டி குவான்டிட்டியானதா ஒண்ணு. ஏன்னா நம்ம சாப்பிடுற மண்ணுல விளைஞ்சது தான் நம்ம உணவு தான் 7வது தாதுவா உருவாக்கும். அந்த 7வது தாதுவ அது பெஸ்ட்டா நமக்கு கொடுக்கும். அதோட ஒன்றி கலந்து உயிர் இப்ப நம்ம ஓஜஸ் பண்ணி சாப்பிடும்போது அது சத்து பொருளா ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாரிதான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நீங்க நெருப்பு மீது அடுத்து நீரின் மீது தவம் ஏற்றும் போதும் அப்படிதான். நீர்னால நம்ம இன்னைக்கு நல்ல நீர் இல்ல. அந்த நல்ல வளமான ஒரு நீர் உள்ள அ நீராக நமக்கு அது நீர்னால நமக்கு வெளியில இருக்கிற எதுல இருந்தோ நாளைக்கு ஒரு வெள்ளம் எதுனா வந்துச்சுன்னா கூட அதால வர ஆபத்துல நம்ம எதனா சிக்கிட்டா கூட ஏதாவது நம்மள காப்பாத்திக்கிறது. நெருப்புனால வர ஆபத்துகள காப்பாத்திக்கிறது. அதே மாரிதான் காற்றுனால நமக்கு லங்ஸ்ல ஏதாவது போதிய ஓட்டங்கள் சரியில்லனாக்கா, அதனால எதனால ஒரு காற்றோட்டம் சரியில்ல, ஆக்ஸிஜன் லெவல் நமக்கு எதனா கம்மியா இருந்துருச்சுன்னா கூட, இந்த பஞ்சபூதங்கள் மேல நம்ம தவம் ஏற்றும்போது, அது நமக்கு எல்லாமே சப்போர்ட். அந்த நேரத்துல நம்மளுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை சக்திய அந்த இயற்கை என்ற அன்னை நமக்கு குடுக்கும். ஏன்னா, அதோட நான் ஃப்ரெண்ட் ஆயிடும்போது, அது அந்தந்த நேரத்துல இயற்கை நம்மள அந்த நேரத்துல நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மள காப்பாற்றும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நவகிரக தவம். நவகிரகம் என்றதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன், வெள்ளி, சந்திரன், வெள்ளின்றது சந்திரன், வியாழன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கோளின் மீது நம்ம மனம் வைத்து இப்போ தவமிட்டு இருக்கோம். 9 கோள்களையும் நம்ம வசப்படுத்திக்க போறோம் இப்போ நம்ம. அததான் இப்போ தவமிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம 9 கோள் மேல 9 கோள்களுக்கும் நம்ம உடலுக்கும் சம்மந்தம் இருக்கு. நாம நம்ம 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 பொறக்கும் போதே நமக்கெல்லாம் ஜாதகம் எழுதுறாங்க இல்லையா? அது நம்ம எந்த எந்த நேரத்துல நம்ம உள்ள ஜனிச்சிருக்கோமோ, அங்க மேலோடைய சூரியன்ல இருந்து வர ஆதிக்கம், அங்க சுற்றி இருக்க கோள்களுடைய சஞ்சாரம், ஒவ்வொரு கோளுக்கும் 3, 3 நட்சத்திரங்களுக்கு அந்த நட்சத்திரங்களுடைய பார்வை, இதையெல்லாம் வச்சுதான் நம்மளுடைய ஜாதகமே அங்க கணிக்கப்படுகிறது. அப்ப இந்த கோள்களுக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இப்ப உங்களுக்கு பின்னாடி ஒரு அட்டவணை கூட போட்டிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கோள்களும் எந்தெந்த தூரத்துல இருக்கு. அது எத்தனை மைல் தூரத்துல இருக்கு. அது எந்த கலர் குடுக்குது. அந்த கலரு அந்த நம்ம உடம்புல இருக்க எந்த உறுப்போட தொடர்புடையது. அது என்னளுடைய தன்மை. இப்போ எதுல இருந்தும் ஒரு அலை வந்துகிட்டு தானே இருக்குங்க. அப்போ இந்த கோள்களும் சூழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அதுல இருந்து ஒரு வேவ்ஸ் வந்துகிட்டு தான் இப்போ என்கிட்ட இருந்து ஒரு அலை வெளியில போய்க்கிட்டே இருக்குன்னா அதுக்கு பேரு ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் எதோட போயிட்டு இருக்கு? என்னோட கேரக்டரும் அந்த அலையோடயே போயிட்டு இருக்கு. என்னோட கேரக்டரும் அப்படிதான் அந்த அலையோட போகுது. அதனாலதான் இப்ப நம்ம ஒரு பர்சன நான் நினைச்சு வாழ்த்துறேன்னாக்க, எனக்குள்ள இருக்க அந்த வாழ்த்து அலை, நான் வாழ்த்துற அந்த எண்ணம், என் மனம் அந்த எண்ணம் வாழ்த்துற அலை, அந்த அலை மூலியம் போய் நான் எந்த பர்சன நினைக்கிறேனோ அந்த பர்சன போய் சேருது. இப்ப நமக்கு கண்திருஷ்டி பலிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இது எப்படி? எந்த பர்சன் நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம் அந்த அலை மூலியமாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது. நீங்க என்ன நினைக்க அவங்களுக்குள்ள இருக்க அலை தான் அதுக்குள்ள வரும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த கோள்கள் மீது தான் இதுக்கும் சோர்ந்து கொண்டிருக்கு. இதுகிட்ட இருந்து ஒரு அலை வந்துகிட்டு தான் இருக்கு. இது அதோட தன்மைய, அதோட கேரக்டர் என்னமோ, இப்ப சூரியன் மேல இருந்து வர அலை பாத்தீங்கன்னா, அது அறிவின் மேன்மை, கல்வியின் மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இதெல்லாம் நம்ம அப்ப நீங்க அது மேல தவம் ஏற்ற ஏற்ற எலும்பு நம்ம சூரியன்ல இருந்து வர ஆற்றல் நம்ம உடம்புல எலும்போட தொடர்புடையவர் இல்லையா? எலும்பு மட்டும் கெட்டுச்சுன்னு வச்சுங்க நமக்கு ஒரு ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு சரியில்ல. சரியில்லைன்னா எலும்புனால ஏதோ ஒரு ப்ராப்ளம். நம்ம கருமையை நாளும் கோளும் என்றும் எவருக்கும் நன்மை செய்யதான் இருக்கு. நம்ம கருமைய பதிவுகளுக்கு ஏற்ற பலன் தான் அங்க குடுக்குது. டிவில போடுறாரு. அங்க உங்களுக்கு சூரியனோட ஆதிக்கம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு சனி பெயர்ச்சி தொடங்குது. உங்களுக்கு சனி இப்ப நல்ல இடத்துல வராரு. எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிரும். அப்படி இப்படின்னாக்கா சென்னையில எல்லாம் ஒரு 40,00,000 பேருக்குன்னா 40,00,000 பேருக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிருதா? அவங்க கருமையத்துல என்ன ரெக்கார்டு இருக்கோ அதுக்கேற்ற பதிவுகள் தன்மைய தான் அது குடுத்துட்டு போகுது. சரி.
அதுக்கு எதுக்கு நான் அதுதான் நடந்துட்டு போகுதுன்னா நான் எதுக்கு தவம் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ நான் இந்த கோள்கள் மீது இப்ப எனக்கு சூரியனோட ஆதிக்கம் ஏதோ சரியில்ல. என் கருமைத்துல இருக்க பதிவு எலும்புனால ஏதோ ஒரு பிரச்சனை வரணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சூரியன் மீது மனம் வைத்து தவம் ஏற்றி இருக்கிறேன். அவருகிட்ட இருந்த ஒரு ஆற்றலும், என்கிட்ட இருந்து போன ஒரு ஆற்றலும் ஒண்ணா அந்த அலை ஒன்றா கலந்து உயிர் கலப்பு பெற்று அந்த அலைய என் எலும்பு மூலையே ஏற்கனவே செலுத்தி தெளிச்சு எலும்ப நான் ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கேன். ஆனா என் கருமையத்துல இருக்கிற பதிவு அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகணும், கால் உடையணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோ கருமைய பதிவு. நான் ஏற்கனவே சூரியன் மீது மனம் வைத்து தவம் ஏற்றி ஏற்றி என் எலும்ப நான் பலமாக்கி வேற வச்சிருக்கேன். அவரோட ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கிறேன். அப்ப என்ன பண்ண முடியும்? ஃப்ரெண்ட் எனக்கு என்னைக்கும் நல்லது தானே செய்வான். ஆனா என்ன பண்றது? கருமையத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டு தானே போகணும்னுட்டு என்ன பண்ணோம்? பெருசா உடைய வேண்டியத ஒரு லைட் கிராக்கோட ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு 3ஆம் நாளே நடக்கிற மாரி. அந்த மாரி குடுத்துட்டு போகும். ஏன்னா, அவருடைய ஆற்றல் என் எலும்பு இதுதான் விதிய மதியால வெல்றது. இப்படித்தான் நீங்க புதன் மேல தவம் ஏற்றதும், அது நம்ம தோள் மேல உங்க கருமைய பதிவாக தோள்ல எதனா பிரச்சனை வருதுன்னா, அப்ப புதன்ல இருந்து ஒருத்தவங்க அறிவின் மேன்மை ஒரு கோள்கள்ல இருந்து ஆர்டர் அவ்வளவு வந்துகிட்டு இருக்குப்பா. நம்ம உடம்புல இருக்க அந்த அந்த நீங்க அதையே நினைச்சு தவம் பண்ணீங்கன்னாக்கா, அதோடைய ஆற்றல் நமக்கு அதோடைய தன்மை. உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், அறிவின் மேன்மை, கல்வி மேன்மை, இப்படி ஆன்மீக உயர்வு எல்லாமே நமக்கு குடுக்கும். அதனாலதான் யார நினைச்சீங்களானாலும் சரி, உங்க அலை அவங்க கூட ரீச் ஆகும்போது, அந்த அலை உங்ககிட்ட ரீச் ஆகும். அவங்களோட தன்மை உங்ககிட்ட வரும். இதே தானே நம்ம ஒரு ரஜினி படத்துல பார்த்தோம். சந்திரமுகிய அவளையே நினைச்சா அவளா மாறுனா, அவங்க கேரக்டர் அப்படியே மாறிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த மாரிதான். தேவையில்லாதவங்க நாம நினைச்சுக்கிட்டு, தேவையில்லாத பர்சன் முகத்த எப்ப பாரு பேசிக்கிட்டு அப்படியே இருந்தோம்னா, உங்க காந்தம் அந்த காந்தத்தோட செயலாகும்போது, அந்த காந்தத்தோட தன்மையும் உங்களோட சேரும். இதுதான் அலை இயக்கம் சாமி நமக்கு ரொம்ப ஈஸியா அழகா குடுத்தது. நீங்க அப்போ கோள்கள்ல இருந்து வர ஒண்ணு ஜடப்பொருள்ல இருந்து வர ஒவ்வொண்ணுமே நமக்கு எல்லா நன்மையும் அதுக்கு உங்களுக்கு போட்டுருக்காங்க பாருங்க. டைம் டேபிளா அழகா போட்டிருக்காங்க. உங்க புக்லயும் இருக்கும் அது. ஜெயின் டிப்ளமோ புக்லயே இருக்குது அது. அத படிச்சு பாருங்க. ஒவ்வொரு கோள்கள் மீதும் நம்ம தவம் ஏற்றுறதுக்கு ஒண்ணு நம்மளுடைய உடலோட தொடர்புடையது. இப்போ எல்லா கோள்களும் நமக்கு நன்மை செய்யறதா இருக்குது. எல்லாம் ஒரே விதமான சக்தி ஆற்றல தான் எல்லாருக்கும் குடுக்குது. அவங்கவங்க கருமைய பதிப்போ என் வீட்ல பாத்தீங்கன்னா, நான் 14 இன்ச்சுல தான் ஒரு டிவி வச்சிருக்கேன். பக்கத்து வீட்ல பாத்தீங்கன்னா 40 இன்ச் கலர் டிவி வச்சிருக்காங்க. நான் பிளாக் அண்ட் ஒயிட் வச்சிருக்கிறேன். ஆனா மேல இருந்து வர ஒரே அலை பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே ப்ரோகிராம் தான் ஒரே மாரி தான் டெலிகாஸ்ட் ஆகுது. நான் எனக்கு மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்ல சின்னதா தெரியுது. பக்கத்து வீட்ல இருக்கவங்க கலர்ல பாக்குறாங்க, பெருசு பெருசா பாக்குறாங்கன்னு சொல்லணுமா? யார் யாரு கருமையத்துல என்ன வச்சிருக்கோ அததான் அந்த அலை எடுத்து குடுக்குமே தவிர, அது யாருக்கும் எந்த தீமையும் கொடுப்பது இல்லை. நாளும் கோளும் நமக்கு நன்மை செய்ய மட்டுமே காத்திருக்குதே தவிர, இந்த தவம் ஏற்ற கருமையத்திலே தேவையில்லாதது இருந்தா கூட அத கூட தூய்மைப்படுத்தி ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிடுறோம் அவர் மேல தவம் பண்ண. அப்ப அந்த பெருசா வர்றது கூட சின்னதா போகிற அளவுக்கு நம்ம விதிய மாற்றக்கூடிய ஒரு பெரிய வல்லமை உள்ள தவம் இந்த பஞ்சபூத நவக்கிரக தவம். ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்த தவம் மேல எப்படி ஏற்றணும்ன்றது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மணி 7:30 ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு போக போறோம் நம்ம. எப்படி ஏற்றணும்ன்றது உங்களுக்கு YouTubeல சொல்லுவாங்க. புதன் நம் உடம்புல தொடர்புடையவரு. அவரு கிரீன் கலர்ல இருப்பாரு. அந்த அலை. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்மளோட சுக்கிரன் வெண்மை நிறமானவரு. ஒவ்வொரு கோள்கள் மீதும் நீங்க மனம் வைத்து அவரையே நினைச்சு நீங்க தவம் ஏற்றிருக்க அந்த காந்த அலை பாதையில இருந்து எந்த அலை வருதோ அது நம் உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்போட தொடர்பு கொண்டு அது தொடர்பு கொள்ளும் பொழுது நாம என்ன பண்றோம்? இந்த உடல் இயக்கங்களும் நல்லா இருக்கு. அங்க மன இயக்கங்களும் நல்லா இருக்கு. ஏன்னா மனம் விரிந்த பணப்போம். சூரியன்ல இருந்து 3 கோடி மைல ஒரு தூரத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. 6 கோடி மைல் தூரத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு கோள்களும் ஒரு தூரத்துல இருக்கும்போது நீங்க மனம் விரிஞ்சு நீங்க அங்க மனம் விரிந்து தவம் பண்ணும்போது அந்த பிரபஞ்ச சக்தியோட நீங்க மனம் விரிய உங்க மனம் இங்க விரியுது. அன்பும் கருணையும் உள்ள ஒரு பர்சனாக நாம மாறிக்கிட்டே இருப்போம்.
கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைன்னு நாம அது தன்மைதான் வெளியே வரணும்னு நினைக்கிறோம். ஆனா மிருகத்தன்மை நிறைய வருது. இந்த மனம் விரிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய ஒரு பசங்க உள்ளவளாக இந்த மனம் விரிஞ்சு விரிஞ்சு இந்த கோள்களை அப்படியே தனக்கோட மதத்துல அப்படியே விரிஞ்சு விரிஞ்சுட்டாங்க. உங்க மனமும் விரியும். உங்க மனம் விரியும் போது உங்களோட எண்ணம் சொல் செயல் அங்க அது அந்த ஸ்லைட் தான் இப்ப போச்சு. எண்ணம் சொல் செயல் அங்க தூய்மையாகும். உங்களோட எண்ணம் சாரிங்கம்மா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்மா. ஒரு வாட்டி உங்களது மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணீங்கம்மா. மறுபடியும் ஆமாம்மா, கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, சாரி. இப்ப அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா, சரிம்மா, எனக்கு கேக்குது. பட் ஒரு சிலர் மெசேஜ் எனக்கு நீங்க பேசுறது கிளியரா இருக்குங்க. சரிங்கம்மா, சரி, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கம்மா. இப்போ ஓகேம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்குல்லங்கய்யா? எனக்கு இருக்குமா, எனக்கு இருக்கு. ஒரு சிலருக்கு இப்ப நீங்க இந்த மாதிரி மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேக்குது. அதனால தான் ஒரு சின்ன இது இருக்குதான், வேற எதுவும். சரி, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கம்மா. ஆனா இது எதனால அங்க இருக்க அவங்களுக்கு நெட் ப்ராப்ளமா இருக்கும்? அது நான் சொல்றேன், அது என்னன்னு பாப்போமா நம்ம. இப்போதைக்கு ஓகே, ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கம்மா. ஓகேங்களா? ஓகே, வாழ்க வளமுடன். அப்போ வாழ்க வளமுடன். அப்போ இந்த கோள்கள் ஒவ்வொன்று மேலும் நீங்க தவம் ஏற்றும் போது அந்த அலையில இருந்து ஒவ்வொரு காந்த அலையும் நம் உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்போட தொடர்புடையது. நீங்க இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு அந்த டைம் டேபிள் வந்து உங்க புக்லயே கூட கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்லைட்லயும் இருக்குது. இது மனம் விரிஞ்சு விரிஞ்சு நீங்க தவம் பண்ணும்போது உங்களோட எண்ணம் உங்க மனம் இங்க விரிவு பெறுது. மனம் விரிவு பெறும் போது எண்ணம் செயல் தூய்மையாகும் போது ஒரு எண்ணம் உள்ளவங்க ஒரு பர்சனாக நீங்க மாறும்போது உங்க எண்ணமே வாழ்க்கையாக மாறுது. உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அந்த நல்ல எண்ணங்களோட இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையும் அதே மாதிரிதான் இருக்குது. இததான் விதிய மதியாக வாழக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தவம், பஞ்சபூத நவகிரக தவம். அடுத்து நம்ம வர இருக்கிறது பாத்தீங்கன்னா 9 மைய தவம். இத பத்தி நாம இப்போ அடுத்து பார்க்க இருக்கிறோம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சிலருக்கு வந்து ஒழுங்கா கேட்கலன்றாங்க. ஆனா எனக்கு கிளியரா இருக்கு, ஐயாக்கும் கிளியரா இருக்கு. அப்படி விட்டு கிளியரா இருக்குமா? இல்ல கிளியரா இருக்கு. இப்ப எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணலாமா? அது சம்டைம்ஸ் ஏதோ மியூட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஆகுது போல இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நான் சொல்றேன். அப்ப மட்டும் நீங்க மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா இப்போதைக்கு டெம்பரரியா ஃபிக்ஸ் ஆயிடுதுமா. இப்ப எல்லாம் கிளியரா இருக்கு. நீங்க ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகேமா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். 9 சென்டர் மெடிடேஷன், ஒரு 9 மைய தவத்தை பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதாவது 9 மையங்கள் என்றா என்ன அப்படின்றத பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆகினை, துரியம். இதெல்லாம் 9 மையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து நம்ம எண்டோகிரைன் லைன்ல வந்து அதை எப்படி சொல்லுவாங்க? செக்ஷுவல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பேங்க்ரியாஸ் கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்டரி, பீனியல் அப்படி சொல்லுவோம் நம்ம. இப்போ இது மேல மெடிடேஷன் பண்றத பத்தி நம்ம இந்த 9 சக்கரங்கள் மேல தவம் ஏற்றத பத்தி நாம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ சக்கரங்கள் என்ன நம்ம உடம்புல இருக்க இந்த சக்கரங்கள் என்றால் என்னன்றத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சக்கரங்களுக்கும் இந்த உடலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது என்பதை பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதாவது சக்கரங்கள் என்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரபஞ்ச சக்தியை தன்னுள்ள ஈர்த்து உயிர் சக்தியாக உருமாற்றம் செய்து உடலை இயக்க வைப்பவை தான் நம்ம உடம்புல இருக்க சக்கர மையங்கள். இந்த உடம்ப இந்த பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ள ஈர்த்து உடலை இயக்கக்கூடிய உயிர் சக்தியாக மாற்றக்கூடியதுதான் இந்த சக்கரங்கள் என்று பெயர். இந்த சக்கரங்களை வந்து சாதாரண மனிதர்களால பார்க்க முடியாது. சக்கரங்களை சாதாரண மனிதர்களாக பார்க்க முடியாது. விஞ்ஞான கருவிகளால அந்த சக்கரங்களை அளக்கவும் முடியாது. அதை பேஸ் பண்ணிதான் எண்டோகிரைன் கிளாண்ட ஒன்னா பார்க்கணும் தவிர இந்த சக்கராசுங்களை பார்க்கவே முடியாது. அணுவை இருக்குமா? அணுத்துகளால் ஆன இந்த சக்கரம் நமது வாழ்க்கையே ஆதாரமாக கொண்டு இந்த சக்கரங்களுடைய சுழற்சி எப்படி இருக்குதோ அதை சார்ந்துதான் உடல் உறுப்புகள், அது சேர்ந்துதான் உடல் உறுப்புகளுடைய பலம் எல்லாமே அதை சார்ந்துதான் மன இயக்கமும் இருக்கு, அதை சார்ந்துதான் உடல் இயக்கமும் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா முதுகு தண்டு வளத்தை சார்ந்துதான் எல்லாமே இருக்கு.
அப்ப இந்த சக்கரங்களை நம்மள கண்களால பார்க்க முடியுமான்னா பார்க்கணும். சக்கரங்களோட இயக்கங்கள் அது நல்லா இருந்தாதான் நமக்கு நல்ல எண்ணங்கள். இல்லைன்னு வச்சுங்க அதோடைய செயல். அதுதான் எண்ணங்களே வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அதுக்கு நெகட்டிவா இருக்கும் போது அதுவே அவங்க லைஃபா அங்க ஆகுது. சக்கரங்களோட இயக்கங்கள்ல ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா அதுவே நோய் உருவாக்குறதுக்கும் காரணமாக அங்க அமைஞ்சிருது. சக்கரங்கள் சரிவர இயங்கினால்தான் நோய் வராம நம்மள காக்க முடியும். அந்த சக்கரங்கள் மேல நம்ம மனம் வச்சு தவம் ஏற்றும் போது அது சரிவர இயக்க இருக்கணும். ஏன்னா மனம் அந்த சக்கரங்களை உற்று நோக்கி பார்க்கும் போகுது. உங்க மனம் என்றது யாருன்னா காந்தம், மேக்னட் பவர். அந்த பவர் அந்த சக்கரங்கள் மூலம் நம்ம செலுத்தும் போது அந்த சக்கரங்களோட இயக்கங்களை இன்னும் நல்லா இருக்கும் போது நம்மளோட உடல் இயக்கமும் மனம் இயக்கமும் அங்க சீராக நம்மளுக்கு செயல்பட போகுது. இந்த சக்கரங்கள் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னாக்கா 28,000 சக்கரங்கள் இருக்குங்களாம் நம்ம உடம்புல. எவ்வளவு இருக்கு? 28,000 சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு. ஆனா அதுல மெயினானது பாத்தீங்கன்னா இந்த 7 சக்கரங்கள் தான். இந்த 7 சக்கரங்கள் மேல நீங்க தவம் ஏற்றுனீங்கன்னாக்கா அந்த 28,000 சக்கரங்கள் மேலேயே தவம் ஏற்றக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கும், ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இததான் அந்த 28,000 சக்கரங்களை தான் நமக்கு வந்து வர்மக்கலையில வர்மக்கலையா, அக்கு பிரஷரு, அக்கு பஞ்சரு அப்படின்னு புள்ளிகளாக அவங்க வந்து பயன்படுத்தி நோய்களை தீர்க்கும் நிவாரணியாக அவங்க செயல்படுறாங்க. இப்ப இந்த சக்கரங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டுல இருந்து தோணக்கூடிய தண்டுவடம் வழியாக தான் இந்த சக்கரங்கள் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது. இது எப்படி இயங்குது? நம்மகிட்ட அந்த பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ள ஈர்த்து உயிர் சக்தியாக உருமாற்றம் செய்து நம்ம உடம்புக்குள்ள நல்ல என்சைம்களை ஒக்கப்பட்டு ஹார்மோன் சுரப்பிகள் எல்லாம் நல்லா சுரக்க வச்சு ஒரு உயிர் ரசாயனமாக மாற்றி இந்த உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் அது சீராக நம்மள வைக்கிறதுதான் இந்த 9 மைய தவம். உடலுக்குள்ள 7 மையங்கள் இந்த சக்கரங்கள் மேல தவம் ஏற்றிருக்கும். உடலை தாண்டி பிரபஞ்ச சுத்தவெளி இந்த நிலையில நம்ம தவம் ஏற்றிருக்கிறோம். இப்ப நம்ம பாருங்க, நம்ம உடம்புல இருக்க மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினி, துரியம். இது சக்கராசங்கள். இத சார்ந்துதான் நம்ம உடம்புல இருக்க எண்டோக்ரைன் கிளாண்டு இருக்கு பாருங்க. இதைதான் நான் ஏற்கனவே சொன்னேன். செக்ஷுவல் கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, தைமஸ், தைராய்டு. இதோடையும் இப்போ நீங்க இது மேல தவம் பண்ணீங்கன்னாக்கா நம்மளோட எண்டோக்ரைன் கிளாண்டு எல்லாமே சீரா செயல்படும். இந்த இந்த மையங்கள் நம்ம உடம்புல எங்கெல்லாம் இருக்குதுன்றத பாருங்க. மூலாதாரம் அடியிலேயே அவங்க ஒரு சக்கரம் ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம எழுவாய்க்கும் கருவாய்க்கும் இடைப்பட்ட ஒரு இடம். பிறப்புறுப்புக்கும் மழை கழிக்கும் இடத்துக்கும் இடைப்பட்ட அந்த கேப் வந்து ஸ்பைனல் கார்டு முடிகிற அந்த எண்டு அதுதான் மூலாதாரம் இயங்கக்கூடிய. அதுக்கு மேல தொப்புல இருந்து 4 விரல்ல கீழே இருக்கிறது சுவாதிஷ்டானம். தொப்புள் மையம் வந்து மணிப்பூரகம், நெஞ்சு குழி வந்து அநாகதம், தொண்டைக்குழி வந்து விசுப்தி, புருவ மத்தி வந்து ஆக்கினை, தலை உச்சி வந்து துரியம். இந்த மையங்களை பார்த்து வச்சுக்கணும். இந்த மையங்கள் மேல அந்த இடத்துலதான் நம்ம வச்சு அதெல்லாம் உள்ள சக்கராஸ் இருக்கிற இடம். அங்கதான் நம்ம தவம் ஏற்ற இருக்கிறோம். ஐயா ஆஃப் பண்ணி போட்டுங்களா ஐயா மறுபடியும்? ஐயா வாழ்க கொஞ்சம் வளமுடன். ஆமாம்மா, கொஞ்சம் போட்டிங்கன்னா இதாக இருக்கும். போடட்டுங்களா? போடுங்கம்மா போடுங்கம்மா. மீட் பண்ணிட்டேன், மீட் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் வருதுமா. இப்போ நீங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகுது. வாழ்க இப்போ வளமுடன். பேசுங்க. பேசுங்கம்மா பேசுங்க. கேக்குதுமா, எனக்கு கேக்குதுங்கம்மா. கேக்குதுங்களா? எனக்கு கேக்குதுங்கம்மா, நீங்க பேசலாமா? ஓகேங்க. இப்போ நாம இந்த இந்த சக்கரங்கள் மேல எப்படி தவம் ஏற்றுறது? ஃபர்ஸ்ட் மூலாதாரம் அந்த இடம் பாத்துக்கீங்க. அங்க இருக்க மார்க்கெட்ல மார்க்க பார்த்துக்கோங்க. அங்க நாம தவம் ஏற்றும் போது மூலாதாரம் செக்ஷுவல் கிளாண்டு. இது பூமியோட அது சக்தியோட இணைக்கும் நம்ம சக்கரம் இந்த மூலாதாரம் என்ற சக்கரம். இப்போ இது மேல நம்ம தவம் ஏற்றும் போது மூலாதாரத்துல நம்ம மனம் வச்சு தவம் செய்வதனால புவியியல் மற்றும் புதைப்பொருள் ஆராய்ச்சி பற்றிய அறிவு நமக்கு மேம்படும். தவ சக்தியை உடல் சக்தியா சாந்தி தவம் பண்றோம் இல்லைங்களா? அங்கதானே பண்ணோம். உடல் சக்தியாக மாற்றக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் நமக்கு கிடைக்கும். உடல் வலி, தலைவலி, காய்ச்சல், அஜீரணம், ரத்த அழுத்தம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உயிரின் இயக்கம், உடல் சக்தியும் மனோசக்தியையும் நல்லா சமமா வச்சிருக்கோம். அப்புறம் பெண் வித்தகம், ஆண் வித்தகம், ஓவரை
ப்ராஸ்டேட் கிளாண்டு இந்த மாதிரி இல்ல ஹார்மோன்ஸ் சுரப்பிகள்லாம் நல்லா நமக்கு அங்க வேலை செய்யும். முதுமையில ஒரு அமைதியையும் கொடுக்க வல்ல இதுதான் இந்த மூலாதாரத்து மேல நம்ம தவம் பண்றோம். அந்த சக்ராஸ் மேல நீங்க தவம் பண்ணும்போது இந்த பலன்கள்லாம் கிடைக்கும். இன்னும் நிறையவே இருக்கு. ஆனா நேரம் கருதி நான் ஒரு 4 பாயிண்டா தான் எடுத்துட்டு போறேன். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அவரும் இதை மியூட்டுக்கு ஆன் பண்ணணும். சாரிங்கம்மா, கேக்குதுங்கம்மா, எனக்கு கேக்குதுமா, நீங்க பேசலாமா? ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், கேக்குதுங்கம்மா. எனக்கு கேக்குதுமா, நீங்க பேசலாமா? நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேசுங்கம்மா. நான் வேற போன் வந்திருக்கேங்க ஐயா. தெரியுமா தெரியுமா, நான் சொன்ன ஐயாட்ட பேசிட்டேன், நீங்க பேசுங்க. நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், கேக்குதுங்கம்மா. இரண்டாவது சக்கரமாக போனை மட்டும் திருப்பி வச்சுக்கமா, அந்த கேமரா முன்ன வச்ச மாதிரி வச்சுக்கமா. ஐ மீன் அந்த போனை ஆரிஜினல்ல வச்சுங்க. இப்ப அப்படியே கன்டினியூ பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். இரண்டாவது சக்கரமாக நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா சுவாதிஷ்டானம், அட்ரினல் கிளாண்ட். ஓகேங்களா? அந்த சக்கரம் மேல ஐயா, நான் பேசுறதுக்கு சவுண்ட் கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்கம்மா, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கம்மா. நீங்க அப்படியே கேக்குது. இரண்டாவது சக்கரம் பேசுறீங்க, அப்படியே பேசுங்க. நீங்க போனை மட்டும் அதை திருப்பி வச்சீங்கம்மா, அந்த போனை. அவ்வளவுதான். திருப்பிதாங்க இருக்கு. சரிங்கம்மா, ஓகேங்கம்மா. இது வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் பாத்தீங்கன்னா, இது மட்டும் இந்த சக்கராஸ் மட்டும் நமக்கு சரியா இயங்கலன்னு வச்சுக்கோங்க. 8ல இருந்து 14 வயசு ஒரு சக்கராஸ்மே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அது நமக்குள்ள நல்லா சுழன்ற அந்த ஹார்மோன்ஸ்கள் நம்ம உடம்புக்கு ஏத்த உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் கொடுக்குது. ஆனா ஒரு வயசுக்கு மேல அந்த அளவுக்கு அதோடைய சுழற்சி, அதோடைய இயக்கம் சரியா இருக்காது. அப்ப நம்ம இந்த மாதிரி மெடிடேஷன் எல்லாம் செய்யும் போதுதான் நம்மளுக்கு அந்த உடல் இயக்கத்துக்கு மனதிற்கான வலிமை பெறக்கூடிய ஒரு பலனை நம்மளால பெற முடியும். அப்ப இனிமேல் நம்ம வந்து இந்த கிளாண்ட் மேல எல்லாம் நல்ல தவம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப இந்த சக்ராஸ் மேல நம்ம தவம் ஏற்றும் போது இது மட்டும் கொஞ்சம் சரியா இயங்கலன்னு வச்சுங்க. உடல் உறவில் ஒரு நாட்டம் இல்லாத போறது, தேவையில்லாத பழக்கம் எல்லாம் சிலெல்லாம் இருக்கும். மலக்குடல்ல பிரச்சனை, சிறுநீரகத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய குடல் புண்ணுல இருந்து இந்த அடி வயிற்றுல இருந்து என்ன சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனைகள் இருக்கோ அவ்வளவு பிரச்சனைகளுமே வரும். இந்த கிளாண்ட் வந்து சரியாக இயங்கவில்லை என்றால், அட்ரினல் கிளாண்ட். அப்ப நீங்க சுவாதிஷ்டான சக்கரஸ்ல மேல மெடிடேட் பண்ணீங்கன்னாக்கா இந்த அட்ரினல் கிளாண்ட் நல்லா உங்களுக்கு ஒர்க் பண்ணும் போது இந்த நம்ம செக்ஷுவல் உறுப்பு சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலுமே குடல் புண்ணுல இருந்து, பசி இல்லைன்றதுல இருந்து, சிறுநீரக கோளாறுல இருந்து எல்லாமே சரியாகும். அத பண்ணும்போது ஃபுல்லா இது அவ்வளவு ஹார்மோன்ஸுங்களை நம்ம உடம்புக்கு அவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்ய வல்லது இது. அதுக்கப்புறம் இஎஸ்பி பவர் இதனாலயும் கிடைக்கும். இது வந்துல ரொம்ப நேரம் இது மேல தவம் ஏற்ற வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா சில ஆவிகளோட இது தொடர்புடைய லிங்க நமக்கு கொடுத்துருன்றதுனால தான் சாமி அதுக்கு ரொம்ப நேரம் அதுல தவம் ஏற்ற விட மாட்டாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் கூட ஈவினிங்ல இதெல்லாம் மார்னிங்ல பண்ணீங்கன்னா தான் இந்த தவம்லாம் ரொம்பவும் நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா 3வது சக்கரமாக மணிப்பூரக சக்கரம். இந்த மணிப்பூரக சக்கரம் பாத்தீங்கன்னாக்கா மணிப்பூரக சக்கரம் நல்ல வளர்ச்சி பெறும் போது இந்த ஜென்மத்துல சேர்ந்த பழைய பாவ கருமாக்கெல்லாம் தூய்மை பண்ணக்கூடிய ஒரு சக்கராசுங்களாம் இந்த சக்கரம். பாருங்க, இது கூட 21 வயசு வரைக்கும் தான் 6 வருடம் இந்த மணிப்பூர சக்கரம் நல்லா ஆட்சி செய்தான். அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட செயலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கம்மியாகும். அப்ப நம்ம இது மேல எல்லாம் நல்ல மெடிடேஷன் பண்ணணும். அப்போ நம்ம பழைய கர்மாக்களையே தூய்மை பண்ணக்கூடியது இந்த மணிப்பூரக சக்கரம். இது நம்மளுடைய தொப்புள் மையம். நான் அதுக்குதான் அந்த மையத்தை அங்கேயே அப்படியே வச்சிருந்தேன். அந்த தொப்புள் மையத்துல இருக்கும். தன்னலமற்ற சேவை, பலனை எதிர்பார்க்காத ஒரு சேவை,
மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு விரிந்த மனப்பான்மை உள்ள ஒரு மனப்பான்மை உள்ளவங்களாக நம்மள மாற்றோம். இன்னும் நீங்க அது கூட அங்க தவம் பண்ணும்போது என்ன பலன்கள்னா, புலன்களுக்கு அப்பாலான ஒரு ஒரு அறிவு அங்க நமக்கு வேலை செய்யும். நம்மளோட எண்ணம் இருக்கு பாருங்க, இந்த டெலிபதின்றாங்க பாருங்க. நம்ம எண்ணத்தை பிறர் மனதுல உதிக்க செய்யுமா. நம்மளுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னாக்கா, அவங்க இதை நமக்கு செய்வாங்களா அப்படின்னு நம்ம இங்க இருந்து நினைச்சோம்னாக்கா, நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ நம்ம எப்படி அவங்க நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நடந்துக்கிறது, நம்ம ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இது பல துன்பங்களை எதிர்க்கக்கூடிய நல்ல சக்தியையும் அறிவுல நல்ல ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு விழிப்பு நிலை இல்லைன்னு வச்சுங்க, தேவையில்லாத நிறைய வம்புல போய் மாட்டுவாங்க. அறிவுல ஒரு விழிப்பு நிலையை கொடுத்து வாழ்க்கையில வர துன்பங்களை எதிர்நீச்சல் போடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அவ்வளவு ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது. அந்த ஆற்றல் அதுதான் நமக்கு தைரிய லட்சுமி சொல்லுவாங்க. அந்த ஒரு லட்சுமி இருந்தா எல்லா லட்சுமியுமே நமக்கு வந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது. மகான்களோட ஆவிகளோட தொடர்புடையதான் இந்த சக்கரம். ஆஸ்ட்ரல் டிராவல் சூக்கும பயணமாக பயிற்சிக்கு இது மகான்களோட ஆவிகளோட தொடர்பு. அப்போ இந்த வான்காந்தத்துல பாத்தீங்கன்னாக்கா மடையர்களோட ஆன்மாவும் இருக்கும், மகான்களோட ஆன்மாவும் இருக்கும். நீங்க இந்த தவம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, தொப்புள் மையத்துல மணிப்பூரகத்துல நம்ம இந்த கிளாண்ட்ல பாத்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் இது. இங்க நீங்க தவம் ஏற்ற அந்த மகான்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும். அப்பப்போ மகான்களோட தொடர்பு நமக்கு கிடைச்சுன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி எப்பவுமே ஹையா இருக்கும் போது உணர்ச்சி நிலையிலே இருக்கும். அதுதான் நிறைய பாவங்களை தூண்ட செய்து எண்ணங்களை நெகட்டிவ் எண்ணமா கொடுக்குது. அதுவே சினம், கோவம், கவலையோ நம்ம உடம்புல பல தீய ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துறது. ஆனா லோ ஃப்ரீக்வன்சி இருக்கும் போது இது மகான்களோட தொடர்போட நம்மளுக்கு லிங்க் பண்ணி விடுது. அப்ப இது பண்ணும்போது உங்களோட உடல் இயக்கம் மகான்களோட தொடர்பு ஏற்பட்டா எப்படி இருக்கும்? அமைதி, பேரின்பம், அதுக்கேத்த ஹார்மோன் சேஞ்சஸ் உடம்புல நடக்கிறது, உடல் இயக்கம், மன இயக்கம் நல்லா இருக்குது, பாசிட்டிவ் தாட்டே வாழ்க்கை. அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணம் தான். அப்போ இதுல ஹை ரத்த அழுத்தத்தை சமநிலைக்கும் கூட கொண்டு வருமா. செரிக்காம இருக்கிறது, செரித்தல்ல நல்ல அதுக்கேத்த இப்ப செரிக்கல, நான் சாப்பிட்ட செரிக்கலன்னா சரியான ஒரு வெப்பத்தை நம்ம உடம்புல கொடுத்து உணவு செரிமானத்தையும் அது சீரா வச்சிருக்கும். இதுல இருந்து இந்த சுரப்பில இருந்து இது பேங்க்ரியாஸ் இல்லையா, எண்டோகிரைன் கிளாண்ட்ல இதுல இருந்து சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் ஹார்மோன் ரத்தத்தில் உள்ள அளவை சீர் செய்து அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சர்க்கரையோட லெவல் எல்லாம் எப்பயும் பாத்தீங்கன்னாக்கா அது கரெக்டா வச்சிருக்கும். அப்போ இது நெருப்புக்கான மையம். பஞ்சபூதங்களை பாத்தீங்கன்னா நெருப்புக்கான மையம். உடம்புல இருக்க சில கழிவுகளை அது என்ன பண்ணும், வெளியே தள்ளும். அப்படி ஒரு சக்ராஸ் தான் இந்த மணிப்பூரக சக்ராஸ். அடுத்து பாத்தீங்கன்னா தைமஸ் கிளாண்ட், அநாகதம் சக்ராஸ் மேல நம்ம அதை பத்தி சிலதை தெரிஞ்சுக்க போறோம். இந்த அநாகதம் சக்கராஸ்க்கு இதய சக்கரம் என்ன கூட இதுக்கு ஒரு பேரு இருக்கு. இந்த சக்கராஸ்க்கு பேரு இது நெஞ்சுக்குழி இதுல இருக்கும். அப்போ இந்த சக்ராஸ் மேல நீங்க மனம் வைத்து தவம் ஏற்றும் போது பாத்தீங்கன்னாக்கா அதே எக்ஸ்ட்ரா இஎஸ்பி பவர் இதுக்கு. மனோதிடம், செயலார்வம், நம்பிக்கை, அதாவது நம்மளால இது முடியுமா முடியாது, மொத்தத்துல கான்பிடென்டான ஒரு லைஃப்ங்க, பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு லைஃப் அமையும். நீங்க இந்த மனோசக்தி இந்த தைமஸ் கிளாண்ட்ல நீங்க தவம் பண்ணும்போது. அப்போ எண்டோகிரைன் கிளாண்ட்ல அது தைமஸ், சக்கராஸ்ல அது அநாகதம். அநாகத்துல நீங்க பண்ணுவோம் மனோதிடம், செயலார்வம், நம்பிக்கை இருக்கும். இது கிளாண்டுல பாத்தீங்கன்னா தைமஸ் கிளாண்டு. அப்ப இது என்ன ஆகும், நுரையீரல் அங்க யார் இருக்காங்கன்னா நுரையீரல், அங்க ஹார்ட், லங்ஸ் எல்லாம் தான் இருக்கிறாங்க. அந்த இயக்கங்களை சரியா வச்சுக்கிறதுக்கும் தான் அங்க அந்த இயக்கங்களையும் அது சரியா, அந்த உறுப்புகளையும் அது சீரா பாத்துக்கும். இங்க அன்பு மேலோங்கும், நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் தாட் எல்லாம் போகும். அதாவது நம்ம கிட்ட இருக்க அந்த பயம், படன்னு இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, அப்புறம் தாழ்வு மனப்பான்மை நிறைய பேருக்கு வாழ்க்கையில முன்னேறவே முடியாது தாழ்வு மனப்பான்மை இருந்தா. அதே மாதிரி நிறைய நெகட்டிவ் எண்ணமா இருக்கு, முடிவெடுக்க முடியாது, அறிவுல தெளிவு இருக்காது, அவங்களால லைஃப்ல நிறைய முடிவு எடுக்க முடியாது, நல்ல முடிவை எடுக்க முடியாது, யாரையாவது சார்ந்தே வாழ்வாங்க. அப்படிலாம் இருக்காது. இந்த தவம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல கான்பிடென்ட் அது நல்லா கொடுக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தாலும் அங்க அது சரியாகும். தொலைவில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும். நம்மளுடைய எண்ணத்தை இன்னொருத்தவங்களுக்குள்ள செயல்படுத்தி நம்மளுடைய எண்ணங்களை அது
நிறைவேற்றிக்கும். நல்ல இன்ட்யூஷன் வேலை செய்யும் நம்ம கிட்ட இருக்குது. மத்தவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க என்ன நினைச்சு நம்ம கிட்ட பேச வராங்க, எல்லாமே புரிதல் எல்லாம் நமக்கு இந்த டைமர்ஸ் கிளாஸ் அநாகத சக்ராஸ் மேல நீங்க தவம் ஏற்றதுனால நமக்கு இந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அடுத்து 5வது சக்கரம்னு பாத்தீங்கன்னாக்கா தைராய்டு கிளாண்டு. எண்டோகிரைன் கிளாண்ட்ல தைராய்டு, சக்ராஸ்ல பாத்தீங்கன்னா விஷுப்தி, இதுக்கு பேரு த்ரோட் சக்ரா, தொண்டை சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொண்டையில அமர்ந்த நம்ம உடம்புல இருக்க அனைத்து ஒலியையும் அடிப்படை பேச்சு கேட்கிற திறன் எல்லாம் இந்த சக்கரோடைய இது கரெக்டா இருந்தாதான். இப்ப அடிக்கடி தொண்டை கட்டிக்கிச்சுன்னா பேச முடியுமா? தொண்டை கடிச்சுன்னா காது சரியா கேக்குமா? கேட்காது. அப்போ அதே மாதிரிதான் இங்க இந்த சக்கராஸ் நல்லா இருந்தா ஒலி அலைகளை நல்லா ஒலிக்க சேர்க்கிறோம், பேச்சுகளை நல்லா பேச வைக்கிறது, இது எல்லாமே செய்யறதெல்லாம் இந்த சக்கராஸ் தான். இது இன்னும் தைராய்டு பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் எப்படி வருது, இதெல்லாம் இந்த சக்கராஸ் சரியில்லைன்னாக்கா, இந்த கிளாண்ட் அங்க சரியா இல்லைன்னாதான் அது பண்ணுச்சு. தைராய்டு இருக்கிறவங்க இந்த கிளாண்ட் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட டைம் எடுத்து நீங்க தவம் பண்ணலாம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட லிங்க் பண்ணும். இது ஃபுல் பாசிட்டிவ் தான். இந்த சக்கரம் மேல நீங்க எந்த பயமும் இல்லாம ரொம்ப நேரம் பண்ணலாம். இதுல ஃபுல் பாசிட்டிவ். அதாவது நம்மளுடைய வார்த்தைகளோ நம்மள என்ன ஓட்டங்களை நம்ம வார்த்தைய சொல்லாதையே மௌனமா இருந்தே நம்மளுடைய எண்ணங்களை சாதிச்சுக்கலாம். மௌனமா இருந்தே நம்மளுடைய எண்ணங்களை சாதிச்சுக்கலாம். நம்ம மௌனமா இருந்தே நம்ம என்ன நினைக்கிறோமோ அவங்க மூலியம் செயலுக்கு நம்ம நினைக்கிறத நம்ம ஆசைப்படுறது, நம்ம நினைக்கிற மாதிரியே அவங்க மாறணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே மௌனமா இருந்தே சாதிச்சுக்கலாம். அவங்க இப்படி மாறணும், அவங்க நமக்கு இது வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு அன்பா நம்ம வீட்டுல இருக்க வாழ்க்கை துணைகிட்ட எதிர்பார்க்கறது, அவருடைய சில கேரக்டர்ல இப்படி மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம சொன்னா அங்க பேசுனா ஈகோ தானங்க வரும். நீங்க மௌனமா இருந்தே காரியத்தை சாதிச்சுக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி மௌனமா இருந்தே உங்க எண்ணத்தை அவங்க கிட்ட பிரதிபலிக்கும் போது அந்த எண்ணங்கள்லாம் ஈரேடுமா. அவ்வளவு பெரிய சக்கரம் இது. இன்னும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க கணித மேதை ராமானுஜர் இருக்கிறாரு பாருங்க. அவர் தியரி அவருடைய முக்கியமான பெரும்பான்மையான அவரது கனவுல தோன்றினதான் எல்லாமே. இது மேல அவருடைய இது பிரபஞ்சத்தோட லிங்க் ஆயிட்டார் இல்லைங்களா? அவருடைய அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இவருக்கு இந்த விஷுப்தி மூலமா அவருக்கு கிடைச்சதுதான் நிறைய. அதே மாதிரியே ஐன்ஸ்டீன் கூட சரி, அவருக்கு கூட இப்படிதான் அந்த பவர் எல்லாம் இவருக்கு கிடைச்சதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கனவு மூலியம். ஏன்னா இது கனவுக்கும் இந்த சக்கராசுக்கு பாத்தீங்கன்னாக்கா பல சிக்கல்களை கண்கள்ல கனவா அந்த சிக்கலுக்கு விடைவுல கனவுல நம்மளுடைய சில பிரச்சனைகளுக்கு கனவுலே சில சொல்யூஷன் யாராவது சொல்ற மாதிரி இது அந்த கண்டுபிடிப்புகளை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி இப்பெல்லாம் கனவு மூலியமே பிரதிபலிக்குமா நமக்கு. நல்ல சூப்பர் சக்கராவா தான் இருக்கிறாங்க இவங்க. இது மேல தவம் பண்ணாக்கா அவ்வளோ ஒரு வல்லமை, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த சக்கராசு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணவு இந்த சக்கராஸ் மேல நீங்க தவம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சாப்பாடோட அளவு, எனக்கு உணவுல கண்ட்ரோல் இல்ல அப்படின்றங்க உங்களுக்கு சாப்பாட்டோட அளவு குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இதுல நமக்கு இன்னும் அடுத்த 2 போறோம். அதே மாதிரி அயோடின் சக்தி நம்ம உடலில் உள்ள செல்களுக்கு வளர்ச்சிதை மாற்றம் கொடுக்கும். அயோடின் சக்தியை சுரப்பி மூலம் நமக்கு நிறைய ஹார்மோன் செயல்பட்டு இந்த சக்தியை நமக்கு கொடுக்குது. இந்த சக்கராசி இன்னும் நிறைய நோய்களுக்கும் நல்லது. நம்ம அடுத்து பிட்யூட்டரிக்கு போக போறோம். மேல ஆகினி சக்கரத்துக்கு நம்ம போறோம். ஆகினி என்பது இது ஒரு உயர்நிலை சக்கரம். இந்த சக்கரம் வலுப்பெறும் போதுதான் உடல்லையும் ஆன்மாவில உள்ள அழுக்கங்கள் எல்லாம் அகற்றப்படுகிறது. இல்ல நம்ம ஆன்ம தூய்மை பெறணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அப்பப்போ ஆகினியில மனசு வச்சிருந்தோம்னாக்கா ஒண்ணு இல்லைங்க. இப்போ உள்ள இருக்கிற நெகட்டிவ் குணமெல்லாம் போய் பாசிட்டிவ் ஆனவங்களா எல்லாமே இப்படித்தான் இருக்கு. எல்லா சக்கரமோசம் இதுலதான் இருக்கு. அதுல ஆக்னிக்கு இன்னும் பவர் இருக்கு. ஏன்னா இவர் மாஸ்டர் பிளான் உள்ள இருக்க இந்த ஏதாவது ஒரு சக்கராசே சரியா வேலை செய்யலைன்னா கூட இவர் ஆர்டர் போடணும். இவர் ஆர்டர் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, சரியா இயங்காத சக்கரங்கள் கூட முறையாக சிறப்பாக இயங்கக்கூடிய அப்படி ஆர்டர் போடுவாரு. அதனாலதான் இவருக்கு ஆகினை கிளாண்ட்ல மாஸ்டர் கிளாண்ட்னு இவருக்கு பேரும்.
மனமும் மூச்சும் முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருப்பாராம். அதனாலதான் புலன் இந்த நம்ம பஞ்சேந்திரியத்துல பார்த்தோம் பாருங்க. இந்த புலன்கள் நம்ம கட்டுப்பாடை மீறி தேவையில்லாத எல்லாம் பதிவுகளை சேர்க்குது இல்லையா? ஆக்கினை தவம் பண்ணும்போது இந்த புலன்களும் நம்மளுடைய இந்த இந்திரியங்களும் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த 5 சென்ஸுமே அதோடைய கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிரும். நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாதிரிமா ஆக்கினை பண்ணும்போது. அப்ப என்ன ஆகும்? எல்லாத்தையுமே நம்ம அது வழியாக யூஸ் பண்ணக்கூடிய காந்தத்தை அளவுமுறையோட யூஸ் பண்ணக்கூடிய அறிவுக்கு அந்த இந்திரியங்கள் வந்துரும். அதே மாதிரி செல்ஃப் ரியலைசேஷன், அந்த தன்னை உணர்து, ஞானம், என்லைட்மெண்ட், இதெல்லாம் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறவங்க, இது எல்லாருக்கும் வேணும். எல்லாரும் இந்த எண்ணத்தை வேணும். எல்லாருக்கும் இதுக்காக ஆசைப்படணும். ஆசைப்பட்டாதான் உலக அமைதி வரும். அதனாலதான் சாமிஜி நமக்கு தவம் கொடுத்தாரு. இந்த எண்ணம் நமக்கு இருக்குந்தானா, சாமி நமக்கு ஆக்கினி தவம் கொடுக்கும் போதே என்ன சொன்னாங்க? இன்றும் இருந்து எந்த உணவை உண்கின்ற போதிலும், எந்த புலன அனுபவத்தில் இருக்கும் பொழுதும் மனசை ஆக்கினிலேயே வச்சுங்கன்னு சொன்னாருங்களா இல்லையா? எப்ப பாரு அப்பப்ப கண்ணை மூடி மூடி நம்ம ஆக்கினியில உள்ள போக போக நாம ஆண்மை தூய்மை உள்ளவர்களாக மாற மாற நம்மளுடைய உடல் மன இயக்கத்தோட நம்மளோட நம்மளோட சந்ததியும் நல்லா இருக்கும். அந்த உலகத்துக்குள்ள ஒரு அமைதிய நம்மளுக்கிட்ட இருந்து போற மற்றவங்களையும் இந்த ஆறாக்குள்ள இழுத்துக்கும் போதுதான் உலக அமைதி என்பது அங்க வரும். இது இன்னும் ஹார்மோன் சேஞ்சஸ் பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்க ஹைப்போதாலமஸ நல்லா வேலை செய்யுது. நம்ம உடம்புல இருக்க பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் தலைமை சுரப்பி. மற்ற எல்லா சுரப்பிக்கும் அது நல்லா ஆர்டர் போடுறதுனால, அடுத்து பாத்தீங்கன்னா நம்மள இளமையா வச்சிருக்கிறது, எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமும் இந்த சுரப்பி நல்லா இன்னும் வேலை செய்யும். இன்னும் இதனோட அபரிதமான பலன்கள்ல இன்னும் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கக்கூடிய ஒரு தவம் கூட இத சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்க ஹாப்பி ஹார்மோன்ஸ்களை சுரக்க வைக்கக்கூடிய தவம் ஆக்கினை. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம துரியத்துக்கு போறோம். நம்ம ஆகினி தவம் பண்ண போறோம். நம்மள ஆல்பா ஸ்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹை ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம மன அலைச்சூழல அதை லோ ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு வருது. லோ ஃப்ரீக்வன்சி கொண்டு வரும்போது நம்ம உணர்ச்சி நிலையில இருந்தவங்கள நம்ம உணர்வு நிலைக்கு கொண்டு வரும்போதே நம்ம உடம்புல ஜீவகானம். ஏன்னா உணர்ச்சி நிலையில இருக்கும் போதுதான் 6 தீய குணங்கள் நம்ம கிட்ட வருது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர் தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்ன்றது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நமக்குள்ள இந்த லோ ஃப்ரீக்வன்சிக்கு ஆல்பா ஸ்டேஜுக்கு வரும்பொழுது என்ன பாத்தீங்கன்னா மனம் கொஞ்சம் உள்நோக்கி நம்மளுக்கு உள்ள காந்தம் இந்த 6 குணத்தினால நம்ம உடம்புல இருக்க அதிகமான எனர்ஜியை வேஸ்ட் பண்ணோம். இப்ப லோ ஃப்ரீக்வன்சிக்கு வரும்போது இந்த 6 குணத்துக்கு ஆப்போசிட் குணம் உள்ளவங்களாக நம்ம மாறும்போது நம்ம உடம்புக்குள்ள காந்த பெருக்கம் ஏற்படும் போது நாமளே இறைநிலையாக ஆகக்கூடிய ஒரு அருள் வல்லலர்களாக நம்ம மாற முடியும். இப்ப பேராசையா இருந்தவங்கள நம்ம எப்படி மாறிடுவோம்? நம்ம நிறைமானமாக மாறிடுவோம். இப்படி இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஆப்போசிட் குணம் உள்ளவங்களாக நம்ம மாறும்போது அருள் செல்வர்களாக நம்ம மாறுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா துரியம். இந்த துரிய சக்கராசை பத்தி நம்ம இப்ப சகசிராதாரம் என்ற இதுக்கு ஒரு பேரு. மனம் தன் அடைய உயிராகவே உயிர் எங்க இருந்தோ உயிர் எங்க இருக்கோ அதுவாகவே நாம நிக்கக்கூடிய ஒரு தவம் இந்த துரிய தவம். இதுக்கு சகசிராதாரம் என்று ஒரு பேர் இருக்கு. மாஸ்டர் ஆஃப் எண்டோகிரைன் கிளாண்ட். பிறக்கும் போது இந்த சக்கரம் வழியாக தான் வாழ்க்கைய தொடங்கணும். இறக்கும் போது இந்த சக்கரத்தின் வழியாக தான் உயிர் கபால மோட்சம். இது வழியாக போனா கபால மோட்சம்ன்றதும் இதுக்காக தான் போயிருது. இந்த பிரபஞ்ச சக்தியோட மனசு ஒன்றிணைந்து இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட இணையறதுனாலதான் இதுக்கு இறைநிலைக்கான நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட இணையறதுனாலதான் இதுக்கு பேரு பிரம்மரந்திரம். 1000 இதழ் கொண்ட தாமரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இது இன்னும் இறைநிலைக்கான நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு 3 வயசு வரைக்கும் உச்சிக்கொடி பாத்தீங்கன்னா மூடாமதான் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. யாரு மனசுல வந்து எந்த கள்ளம் கிடையாது, கபடம் கிடையாது, போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, கோபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஏன்னா நம்ம உச்சிக்குடி வழியாக அந்த பிரபஞ்சம் என்ற காந்த இறை சக்தி நமக்குள்ள உள்ள இறங்கிட்டே இருக்கும்போது அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. ரெண்டும் ஒன்னா இறைக்கும் போது அந்த தன்மை உள்ளாக மாறணும். அது எப்போ மூடிச்சோ அப்பதான் செல்பிஷா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம
செல்ஃபிஷா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த தலை உச்சியில அங்க தவம் பண்ணும்போது அங்க நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அங்க அந்த உச்சியில வந்து ஓப்பன் ஆகும்போது நம்ம இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட இணைக்கிறது. இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு இதுக்கு இதுக்கு ஒரு பேரு இருக்கு இதுக்கு. இங்க உச்சியில நீங்க தவம் இந்த இறைநிலையோட நீங்க ஒன்றி துரியத்துல நீங்க தலை உச்சியில இருந்து தவம் பண்ணிட்டு போற சங்கல்பங்களும் வாழ்த்துக்களும் அங்க பலிக்குது. ஏன்னா டைரக்டா நீங்க பிரபஞ்சத்திலேயே அந்த வாழ்த்துக்களை நீங்க போட்டுட்டீங்க. அது சீக்கிரமா அந்த இடத்துல வந்து நமக்கு பலிக்கும். அப்போ நீங்க அந்த சங்கல்பங்களும் வாழ்த்துக்களும் விழிக்கும். விரிவடைந்த விழிப்பு நிலை எப்பயும் ஒரு அவேர்னஸ். இந்த விரிவடைந்த விழிப்பு நிலை இல்லாதனாலதான் நம்ம அறுகுணத்துல நிறைய நம்ம சிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த விழிவடைந்த ஒரு விழிப்பு நிலைக்கு நாம வரோம். இது இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல மெலட்டோனின், செரட்டோனின் என்ற ஹாப்பி ஹார்மோன்கள் எல்லாம் நல்லா சுரந்து மன இயக்கத்திற்கான மனோசக்தியையும் அளிக்க வல்லது இந்த பீனியல் கிளாண்ட்ல பீனியல், சக்கராசுல துரியம். நம்மள மூளையோட செயல்பாட்டுகளை அதை நல்லா வச்சிருக்கோம். மூளையில இருக்க நெகட்டிவ் தாட் எடுத்து பாசிட்டிவ் தாட்டை பொறுத்து என்னந்தான் சொல்லா செயலா செய்றீங்கன்னா இனிமேல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் பாசிட்டிவா எண்ண வைக்கும். அதுவே சொல்லா செயலாகவும் மாற்றி நம்ம லைஃபே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு லைஃபாக நம்மள அது மாத்திரும். அடுத்து ஒரு தவத்துக்கு போக போறோம். நித்திய ஆனந்த தவ விளக்கத்தை பத்தி நம்ம இப்ப கொஞ்சம் அடுத்து வாழ்க வளமுடன். அடுத்து இத தாண்டி நம்ம துரியத்தை தாண்டி நம்ம அடுத்து போகிறது பாத்தீங்கன்னா சூரிய பேரியக்க மண்டலத்தோட நம்ம தொடர்பு கொள்வோம். பேரியக்க மண்டலத்தோட துரிய ஓப்பன்ல இருந்தே நம்ம பேரியக்க மண்டலத்தோட தொடர்பு கொள்ளும் போது அங்க இருக்கிற நம்ம மகான்களோட தொடர்பு கொடுக்கும். பிரபஞ்ச சக்தி அந்த பேரியக்க மண்டலத்துல இருக்க எல்லா ஆற்றலும் நம்ம கூட இருக்கும். அதுக்கப்புறம் அதோட சுத்த வெளியோட நம்ம இங்க எல்லாம் தூய்மையாக இறைநிலையாகவே நாம மாறும்போது சுத்த வெளியோட நம்ம இரண்டரை ஒன்றாகவும் அங்க கலப்போம். இந்த தவம் அப்படிதான் அங்க 9 மைய தவம் ஏற்றிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நித்யானந்த தவத்தை பத்தி நம்ம இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நித்யானந்த தவ விளக்கம். நித்தியம் என்றால் தினமும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ நித்தியம் என்றால் தினமும் என்று ஒரு பொருள். எப்போதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அப்படின்னு கூட இதுக்கு ஒரு பொருள். அதாவது இதுக்கு பேரு ஆனந்தம், இன்பம், பேரின்பம். நித்தம் பிளஸ் ஆனந்தம். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா எப்பங்க இருப்போம் நம்ம? உடம்பும் மனசும் நல்லா இருந்தா சந்தோஷமா. இந்த உடம்பும் மனதும் ஒன்றோட ஒன்று லிங்க் இருக்கு இல்லைங்களா? இந்த உடம்பு நல்லா இருக்கு, மனசு சரியில்லைனாலும் உடல் இயங்காது இல்லைங்களா? அதே மாதிரி உடம்பு நல்லா இருக்குது, மனசு சரியில்லைனாலும் இந்த உடல் இயங்காது. ஒருத்தர் லிங்கம் இருக்கு. அப்ப நம்ம எப்போ சந்தோஷமா இருக்கோம்னா இந்த உடலும் மனமும் எப்போ ஒத்து இயங்குதோ அப்பதான் வந்து நம்ம எப்பவுமே ஆனந்தமா இருப்போம். ஒன்றா இயங்கும் பொழுதுதான். அதுக்குதான் சாமிஜி உடலுக்கு உடற்பயிற்சி, மனசுக்கு தியான பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சின்றதை நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இது ரெண்டோட இயக்கமும் நல்லா இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் எப்போ நம்ம மனசு எப்ப நிறைவு இல்லாம நிம்மதி இல்லாம இது இந்த உடல்லயும் மனசுலயும் எப்ப காந்தம் குறையுதோ அப்பெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்டு இல்ல உடம்புல பிரச்சனை இந்த மாதிரி நம்ம பிரச்சனையிலேயே இருக்கும். அப்ப இந்த தவம் இயற்றும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உடல் முழுக்க எல்லா செல்கள்லயும் இந்த காந்தம் பரவி உடல்ல இருக்க அடுத்த உடலான இந்த காந்த உடல்களுக்கும் சக்தியை கொடுத்து உடல் சக்தியையும் மனோசக்தியும் கொடுத்து நம்மளை என்றைக்கும் பூரிப்புடன் நித்தியம் ஆனந்தமாக வச்சிருக்கக்கூடிய தவம் தான் இந்த நித்திய ஆனந்த தவம். நம்ம மூலாதாரத்துலதான் காந்த செறிவு நம்மளுக்குலாம் வைட்டல் ஃப்ளூயிட் அங்கதான் இருக்கு. அது அங்க உயிர் துகளோட எண்ணிக்கை அங்க இருக்கும்போது காந்தம் நல்ல செறிவு பெற்ற இடம் மூலாதாரம். அந்த காந்தத்தினையும் மூலாதாரத்துல இருந்து நாம மூச்சை இழுத்துக்கொண்டே என்ன பண்றோம் நம்ம தலை உச்சிக்கு வரும். தலை உச்சிக்கு வந்துட்டு மூச்சை விட்டு கொண்டே உடல்ல இருக்கிற செல்களுக்கும் நம்ம அதை பரவ விடும் பொழுது அங்க உடல் செல்கள் எவ்வளவு வேலை வளர்ச்சிதை மாற்றம் அடையிறது இதெல்லாம் நீங்க உங்களுக்கு உடல் அமைப்பு பாடத்தப்ப பார்த்திருப்பீங்க. அப்போ உடல்ல இருக்க எல்லா செல்களுக்கும் அந்த காந்தத்தை அது பரவி அவ்வளவு காந்தத்தை அது கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு செல்லும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு ரசாயனம் ஒரு ஃபேக்டரி மாதிரியே வேலை செய்யுது.
நம்ம உடம்புல இருக்க ஒரு செல்லும் ஒரு ஃபேக்டரி வேலை செஞ்சுட்டு இருக்குது நம்ம உடம்புல. அப்போ அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அவ்வளவு கூட உடல் இயக்கம் நல்லா இருக்கு. எப்போ உள்ள இருக்க காந்தம் இந்த புலன் வழியாக தேவையில்லாத நிறைய யூனிட் நம்ம செல்ல பண்ணுமோ காந்தம் எப்போ குறைஞ்சா அங்கதான் மனோபயம், மனசுல படபடப்பு இதெல்லாம். அப்ப இந்த மனசுக்கு தேவையான காந்த பவரையும் கொடுக்குது, உடலுக்கு தேவையான காந்த பவரையும் கொடுக்கறது போதுதான் உடல் மனம் இயக்கம் அங்க ஒத்து இயக்கும் போது எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறதா இது நித்தியம். எப்போ சுறுசுறுப்பா இருப்போம், ஃப்ரெஷ்ஷப்பா இருப்போம். என்னைக்காவது நம்ம டயர்டா இருக்கிறீங்க, இது தானியங்கி நரம்பு மண்டலம். இந்த தானியங்கி நரம்பு மண்டலத்தை சார்ந்துதான் உள்ள இருக்க ராஜ உறுப்புகள் நான் சொன்னேன். ஹார்ட், லங்ஸ் இவங்களுக்கு தேவையான எனர்ஜிகளை அதை நல்லா சப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உறுப்புகள் எல்லாம் நல்லா இயங்கும் போது நரம்பு மண்டலத்துக்கு தேவையான எனர்ஜிகள் போகும்போது இன்னும் இந்த உடல் மன இயக்கம் நல்லா இருக்குது. இப்போ இந்த தவத்தை மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே தலை உச்சி, மூச்சை விட்டு கொண்டே பாதம். அப்படிதான் நம்ம இறக்கி பண்ணும்போது உடல் இயக்கம் மனம் இயக்கமும் அவங்க சீராக இருக்கும் பொழுது இதையும் நாம எப்பெல்லாம் சோர்வடைகிறோமோ கண்களை மூடி மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டு தலை உச்சி, மூச்சை விட்டு கொண்டே பாதம் போது உடல் மன இயக்கம் அங்க நல்லா இருக்கும்போது ஒரு விழிப்பு நிலை நமக்கு கிடைக்கும். அங்க அறிவுல ஏன்னா நம்ம மனசு உணர்ச்சி நிலையில இருக்கும்போது வாழ்க்கையில சில தப்பான முடிவுகளை உணர்ச்சி வேகத்துல எடுப்போம். இந்த தவம் பண்ணும்போது உடல் மனம் அங்க ஒன்று இயங்கும் போது உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி அங்க ஏற்படும் போது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அங்க சரியானதை நம்ம அவசரப்படுறோம். தப்பா இனிமேல் இப்படிலாம் நினைக்க கூடாது அப்படின்னு சாமிஜி சொன்னாரு பாருங்க, இனிமேல் இந்த எண்ணம் என்னுள் எடாமல் காப்பேன் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் உள்ளவங்களாம வரும். அப்போ உடலும் மனமும் ஒத்து இயங்கக்கூடிய அந்த காந்த சக்தியை உடல் முழுக்க பரவ வைக்கிறது இந்த நித்யானந்தா தவம். இந்த தவத்தை பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், மனோசக்தி, நுண்மான் நுழைப்பு, உடல் புத்துணர்ச்சி, பேரானந்த களிப்பு இதெல்லாம் ஏற்படும். இந்த தவம் எப்படி ஏற்றணும்ன்றது உங்களுக்கு அருகாமையில் இருக்க மன்றத்திலையும் சொல்லியிருப்பாங்க. மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே தலை உச்சி, மூச்சை விட்டு கொண்டே பாதம். ஓகேங்களா? அடுத்து நாம பண்ண போற இன்னொரு தவம் பாத்தீங்கன்னாக்கா இறைநிலை தவம். இறைநிலை தவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு இறைநிலை தவம் எங்க இருந்து நாம தோன்றணுமோ அங்க போய் கலக்கக்கூடிய தவம் தான் இறைநிலை தவம். எல்லாமே ஒரே கருமயத்திலிருந்து தோன்றணும் என்ற இப்போ எனக்கு எல்லாருக்குமே எனக்கு இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே இறையோட அம்சம்தான்றதை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே ஒரு சக்தி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, எல்லாமே ஒரு பேராதார சக்தி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, எல்லாத்தையும் ஒரு அந்த பேராதார ஒரு பரம்பொருள் தான் படைச்சிருக்கு, எல்லாமே ஒரு பெரிய ஒரு அந்த சிவத்துக்கிட்ட இருந்தா வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிறோம். அப்ப எல்லாத்துக்குள்ள இருந்து வந்த எல்லாத்துக்குள்ளயும் அந்த இறைத்தன்மை தான் இருக்குனாக்கா எல்லாருமே அந்த ஒரே கருவறைக்குள்ள இருந்து வந்தவங்க தான் நாம அப்படின்னாக்கா நமக்குள்ள எப்படிங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த உணர்வு வரல. இதுதான் உண்மைன்றத தெரிஞ்சுக்கிட்டோம், அதுதான் இறை உணர்வுன்றது. அந்த உணர்வுக்கு நாம இன்னும் வரல. அப்படி வரணும்னாக்கா ஒரு கருமயத்திலிருந்து தோன்றின எல்லாருமே ஒண்ணு. அப்போ அவனுடைய தன்மை நம்ம ஒரிஜினலுடைய அம்மா அப்பாவுடைய தன்மை நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. இறை தன்மை இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லாமே அங்கன்று தோன்றினவனாலும் அங்கிருந்து தோன்றின எல்லார்கிட்டயும் அந்த தன்மை இருக்கு. ஆனா பழக்க பதிவுல அதுக்கப்புறம் மாயில சிக்கி சில பதிவுகளுக்கு நம்ம ஆளாகும் பொழுதுதான் இந்த அறுகுணத்துல அறுக்கப்பட வேண்டிய அறுகுணத்துல சிக்கி நம்ம இந்த தன்மையை மாயினால இழந்துட்டோம். இப்ப இந்த தவம் ஏற்ற 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 இயற்கையை வேற நாம வேற இல்லை, இயற்கையும் நாமும் ஒண்ணுதான். இது அதே மாதிரி அடுத்த மனிதர்களே ஒரே உதரத்துல இருந்து ஒரு கருவறையில இருந்து தோன்றவங்க தான் என்ற உள்ள இருந்து அங்க அந்த பேரானந்த கழிப்புன்ற அந்த அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு தவம் தான் இறைநிலை தவம். சிவபுராணத்துல சொல்லுவாங்களா, புல்லாகி பூடாகி பூவாய் மரவாய் பல்விரும்பமாகி பாம்பாய் பறவை எல்லா பிறப்பை பிறந்தெடுத்தேன் என் பெருமான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ எந்த பார்த்தாலும் இறை அம்சமாவா பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதா இருந்த சாமிஜி அவருடைய வாய்ஸ்ல அவ்வளவு அழகா எடுப்பாரு. அப்போ நம்ம அங்க சுத்த வெளியில இருந்து வந்தோம் அப்புறம் ஒரு துகளா வந்தோம், அப்புறம் கோள்களா மாறணும், அப்புறம் எல்லா ஓரறிவுல இருந்து வந்தோம், ஈரறிவு எல்லா அம்சமுமாக எல்லாத்துலயும் அந்த இறை அம்சம் தான் இருக்குது. எனக்குள்ளயும் அந்த இறை அம்சம் தான் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த அன்பும் கருணையும் நமக்குள்ள வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை தான்
இந்த இறைநிலை தவம். எல்லாரையுமே ஒரு இறை அம்சமாக இந்த தன்மை எப்ப வெளியே அந்த இறை உணர்வார்களாக மாறக்கூடிய போதுதான் அந்த உலக அமைதி ஏற்படும். அந்த அமைதியை அத பெற்றவங்க தான் இங்க இருக்க இந்த மகான்கள் எல்லாருமே. இந்த மகான்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தனக்குள்ள இருக்க ஆணவம், கண்மம், மாயையில விளங்குறாங்க. எல்லாருமே தன்முனைப்பு அற்றவங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே அந்த இறை அம்சத்த அவங்க பார்த்தவங்க. அதனாலதான் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பிளெஸிங் பண்ணுவாங்க. அவங்க அவங்க பார்வைக்கு வந்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவங்க எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பிளெஸிங் பண்ணுவாங்க. ஏன் தெரியுங்களா? நாம கூட நினைச்சுப்போம், இவங்க எல்லாம் அவங்களுக்கு போய் எப்படிதான் ஆசீர்வாதம் பண்றாங்களோ தெரியலையே. இவன்லாம் எப்படி இவங்கள அந்த மகான்களை பார்க்க வந்தான், எந்த மூஞ்ச வச்சுட்டு பார்க்க வந்தான்லாம் சொல்லுவாங்க. ஆனா மகான்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க எல்லாருக்குள்ள இருக்க அந்த பரபிரம்மம் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுமே தவிர, அவனுடைய அந்த புறத்தோற்றம் தெரியல. அகத்துக்குள்ள இருக்க இறை, அகத்தில் உள்ள இறையை அகம் மகிழ காணாமல் நாமெல்லாம் என்ன பண்ணோம்? புறத்தே சென்று மனதை வேற மாதிரி மாத்திட்டோம். அவங்க அகத்தே சென்று உள்ளக்குள்ள அந்த அகமாக இருக்கக்கூடிய பிரம்மனை அவங்க பாக்குறாங்க. அகம் பிரம்மாஸ்மி. அந்த பிரம்மனை அவங்க பாக்குறதுனால தான் எல்லாத்தையும் ஒரே மாதிரியா அவங்க பிளெஸிங் பண்ணுவாங்க. இது ஒரு சின்ன கதையோட இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இப்போ சாய்பாபா வந்து ஒ ஒரு சின்ன அதாவது வள்ளலார் சொல்லுவாரு, ஒரு ஹைட்டான இடத்துல கூட உட்கார மாட்டாருங்களாம். ஏன்னா தன்முனைப்பு வந்துரக்கூடாது நமக்குன்னு அப்படின்னுட்டு கொஞ்சம் உயரமான இடத்துல கூட உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண மாட்டாரு. தத்துவங்கள சொல்ல மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கல்லு மேல ஹைட்டா உட்கார்ந்து நம்ம சாய்பாபா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. போதனை சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு எல்லாரும் பாத பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவருடைய சீடர் ஒருத்தரு, அவர் சீடர் மட்டும் இல்ல, அவர் மேல ஒரு பித்தன் கூட சொல்லலாம். அவருடைய புகழ் இன்னும் எல்லாருக்கும் தெரியணும் என்பதற்காகவே அவர் என்ன பண்றாரு, ஒரு லீலை செய்றாரு. சாய்பாபா கிட்ட இவரு எல்லாரும் அவருக்கு பாத பூஜை பண்றாங்களே, அப்போ இவருக்குள்ள எவ்வளவு தன்முனைப்பு இருக்கும். தான் ஒரு பெரிய ஆளு, எல்லாரும் நமக்கு பண்றாங்கன்ற அந்த தன்முனைப்பு, ஆணவம், அகம்பாவம் அவர்கிட்ட இருக்கான்றத பாக்குறதுக்காக, "ஏ பித்தா எழுந்துரு, உனக்குன்னு இவ்வளவு சொகுசு, இவ்வளவு பெரிய இது உனக்கு தேவைதானா?" அப்படின்னு அவரை சாய்பாபாவை ஏதோ திட்டுறாரு. கூடியிருந்த எல்லா கூட்டத்துக்கும் அந்த சிஷ்யர் மேல அவ்வளவு கோவம். ஆனா பாபா என்ன பண்ணாரு தெரியுங்களா? தான் எழுந்துட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணாருங்களாம். ஏன்? பூஜிக்கப்படுபவனும் நானே, பூஜிப்பவனும் நானு, எல்லாமாக நானே தான் இருக்கிறேன். அவனுக்கு செய்யறதும் எனக்கு செய்யறதும் எல்லாத்துலயும் அந்த பரபிரம்மம் தான் இருக்கு. அவன் வேற இல்ல, நான் வேற இல்ல. இது மாதிரி சாமிஜி இது சொல்லணும்னா கூட இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். எவ்வளவோ சொல்லலாம். சாமிஜிது இன்னும் சொல்லலாம். ஆனா நேரம் இல்லாததுனால நான் இந்த வகுப்பு பாடத்தை இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். எனக்கு இத ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய சென்னை மண்டலத்துக்கும், பால் கார்த்திக் ஐயா அவர்களுக்கும், ராஜதுரை ஐயா அவர்களுக்கும், இந்த இணையத்துல இணைந்து பொறுமையாக இந்த இணைப்புல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்திருந்தா என்ன மன்னிக்கவும். எனக்கு கிளியரா தான் இருக்கு. அப்படி முடியாதவங்க மறுநாள் மறு ஒளிபரப்பாவது கேட்டுக்கலாம். இது வந்து நாளுமே பெரிய பெரிய தவங்கள். நிறைய விஷயங்கள்ல இதுக்கு சொல்லலாம் நம்ம. நேரம் கருதி அது கொடுக்கப்பட்ட நேரத்துல எவ்வளவு கொடுக்க முடியுமோ அடியேன் அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி. இணையத்தில் இணைந்த உங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஆஹ் மிகவும் சிறப்பாக இந்த வகுப்பை நடத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் தாள் 2 உயிர் வளமும் மனவளமும் அலகு எண் 5 சிறப்பு தவங்கள் பாடம் நிறைவு பெற்றது.